வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இவற்றுக்கெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே அருளாசியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் நான் தினதோறும் சொல்வதுதான், சமூக அக்கறையுடன் சமூக மேம்பாட்டிற்காகவே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எல்லா வகையிலும் சமூகத்தை நோக்கிய சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியை மேலும் உலக நாடுகளோடு ஒன்றிணைக்கக்கூடியதான அந்த பணியையும் அவர்கள் மேற்கொள்ளுமாறு அவ்வப்பொழுது கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நாம் ஒவ்வொரு துறைகளாக இந்த செமினார்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று ஆங்கிலத்துறைக்கு இன்று வாய்க்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இப்படி நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு விழாவை நடத்துவதற்கு முருகனுடைய அந்த திருவருளை குருவர்களாக இங்கே நிலைநிறுத்தி நிற்பவர்கள் நம்முடைய 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்கள். அவர்களை நம்முடைய விழா குழுவின் சார்பாக, கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியினுடைய செயலர் ஐயா அவர்கள் கல்லூரியினுடைய வளர்ச்சி பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சமூக அக்கறையோடும் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய கல்லூரி செயலர் அவர்களை வருக வருக என வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நமக்கு ஆங்கிலத்துறையிலே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர் சுரேஷ் அவர்கள், எனக்கு முன்பே அவர் அறிமுகமானவர். நான் நிறைய அவருடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். அவரும் சமூக அக்கறை கொண்டவர். அவர் நிறைய ஆங்கில வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அது மட்டுமல்லாது ஆங்கிலத்தை ஆங்கிலேயர் போலவும் பேசக்கூடிய, ஆங்கிலத்தை எந்தெந்த வகையெல்லாம் பேச முடியும் என்பதை அவர் நிறைய செமினார்கள், அவர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது என்னுடைய நண்பர் பன்னீர்கை வடிவேலன் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல அவர் இந்த ஆங்கிலத்துறையில எப்படியெல்லாம் அந்த ஆங்கிலத்தினுடைய கிராமர், அடுத்து ஸ்போக்கன், இதெல்லாம் ஒரு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி அதுல நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டியோடய அவருக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. அப்படிப்பட்ட மிகுந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளராக இப்பொழுது அவர் அந்த வைஷ்ணவா கல்லூரியில அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் இருந்தாலும் வைஷ்ணவா கல்லூரியினுடைய துறை தலைவரிடத்திலே அவரை எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள், அவர் அந்த தாய்மொழி தேர்வில் அவர் பேசிய அந்த ஆற்றல் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவரை தேர்வு செய்தேன் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவர் மற்றவர்களை ஆங்கில அடிப்படையிலே மயக்க வல்லவர் என்பதாக கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒருவரை இன்று இங்கே நாம் சிறப்பு விருந்தினராக காண்பது என்பது மிகுந்த நம்முடைய கல்லூரிக்கு மிகுந்த ஒரு வரவேற்புக்கு தக்கக்கூடியது. அந்த வகையிலே அவர்களை வருக வருக என வரவேற்பில மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்த ஆங்கிலத்துறையினுடைய துறை தலைவர், அதனுடைய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மற்ற துறை தலைவர்கள், மற்ற பேராசிரியர் பெருமக்கள், இன்னும் நம்முடைய மாணவ செல்வர்கள்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 95 பேர் வந்து விட்டார்கள். இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் யூடியூப்ல நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறையை சார்ந்தவர்கள்லாம் இப்பொழுது வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சில பேர் யூடியூப்ல இப்ப என்னுடைய தொலைபேசியில பேசும்போது சொல்லியிருக்கிறேன், யூடியூப்ல நீங்க வாங்க அப்படி என்பதாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது அப்படி எல்லோரும் இந்த செமினாருக்கு மிகவும் வரவேற்போடு வந்திருக்கிறார்கள். அத்தனை அன்பு உள்ளங்களையும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your wonderful welcome address. On behalf of the Department of English and all other faculties, we welcome the Chief Patron, Chairman, Srimad Sivanjanabalaya Swamigal, Tamil Arts and Science College. We cordially welcome our holistic Swamiji to shower the valuable blessings and the thoughts of awakening, who is known for socio-religious welfare and empowerment of downtrodden people, always wishing casteless and classless society with quality education. We welcome you, Swamiji.
அம்மா சிவஞானி அடிக்கமலம் உம்மாயை கடந்து முயங்குவது சும்மா தலைமை சுமத்தினால் கைமாறுள்ளதோ கடையேன் இடையேன். எல்லாம் வல்ல இளம் பொம்மபுர ஆதியன குரு முதல்வர் பாலசித்தர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்ம எல்லாம் அல்வாளித்து வரும் சிவஞானபாளைய சுவாமியுடைய குருவர்களையும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்ம எல்லாம் அல்வாளித்து வரும் மயிலம் வள்ளிதேவானை முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி இந்த நல்ல நாளிலே மயிலம் தமிழ் கல்லூரியின் ஆங்கிலத்துறை நடத்தும் பேச்சு திறமையிலே நம்முடைய செய்திகளை கொண்டு செல்கின்ற விதம் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையை தரும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் Enhancement of Communication Skills for Professional Environment என்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கின்ற டிஜி வைஷ்ணவ கல்லூரியுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய திரு சுரேஷ் ஐயா அவர்களே, இன்னும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிலிருந்து பங்கு கொள்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, மயிலம் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு உள்ளம் கொண்ட மாணவ செல்வன் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். So I really appreciate the Department of English of Mailam College who has taken up the initiative for conducting this seminar. It's a very good topic they have chosen now, because actually they wanted to give importance for professional environment. See, professional means which gives labor, employment. But at the same time, they have added environment in their topic, professional environment, for which how the communication skills have to be increased, enhanced. This is a topic, very good topic. See, in Tamil they say, நீ இருந்தா கூட அதை படைக்கிறதுலையும் அதுல வெளிப்படுத்துறது தான் உன்னுடைய திறமையே இருக்கு. See, there are some few professors, lecturers, they may be very, very expert in their subjects, but one or two may be lacking in presenting the matters to the students, to make the students to understand. See, the teacher, whatever it be, he would have got enormous knowledge. But however, his success lies where he is able to present to the students in what manner they can understand and follow the teachings of the teacher. So the communication skill nowadays is very, very important. See, once upon a time, see, if you go for any employment, for any profession, just by presentation, that is enough. But nowadays, see, we have to have more knowledge. Moreover, we should have the communicative skills. So what does it mean, communicative skills? The matter in which what we present, that must impress the recipients. See, where we are going, those people have to understand, they have to get impressed. Then only what we present will be useful for them. So moreover, because see, nowadays the question, see, basically some of the people are telling we are not following Tamil properly, we are not giving importance to Tamil. It is true to some extent. See, whatever it be, every human being, every student, irrespective of any nation,
throughout the global, I am saying, first of all, they have to study in their mother tongue. Whatever be their mother tongue. The mother tongue only makes them to know and understand the meaning of the subjects, what they read. Second thing, communication is more important. See, yesterday what happened, I met one Swamiji who has come all the way from North India. He knows Hindi. I do not know Hindi. I know English, but he does not know that much of English, to some extent only. See, here, what is the use? See, we are human beings, both of us are human beings. We do not know the third language. Either I should have known the Hindi language, or he should have known the Tamil language. It does not record for him to come to Tamil Nadu. This is the first time he is coming to Tamil Nadu. If he often comes to Tamil Nadu, then there is a meaning in asking him to learn Tamil. So, not necessary. It may not be required for him to know Tamil. See, but however, Hindi, wherever we go, Hindi is being used. I do not know Hindi. What is it then? What is the use of it? Just I am trying to talk in English. He is saying no use. See, the language, it should not be a barrier for anything. See, once two human beings meet, they should be able to communicate. See, communication only makes the things success. So, moreover, see, I am seeing nowadays, see, they are BA English literature students, MA literature. Continuously, some one or two students are lagging behind. See, once, definitely all the students must speak English. See, English is a common subject throughout the global. That's what our principal Mailam College said. See, grammar has to be used. See, I am seeing students. See, they don't follow the grammar when they speak in English. See, because this is English is going to, because in almost all the officials and all the judicial matters, English is being taken as a subject, as a language. So this really I appreciate the Department of English Tamil College Mailam who has taken up this topic. See, since we have to give importance to the village folk students, that's why we have introduced a BA English in Mailam College as well as in Bomai Palim SS College. We have got BA undergraduate process in English. The thing students are coming. Of course, I appreciate. Say they should not feel hesitate. Oh, what do we have? Can we know? Can we read English? Can we speak in English? If we speak English in a wrong manner, someone will laugh at us. Crossing all those barriers, they are coming to study English, be English literature. Really, I appreciate the English students because English knowledge, English subject has got very good importance in the future. We go to international hotels, international seminars, national, city level based institution and business session, whatever it be. English definitely it is required. It is required. See, you have to read English, read daily. That's what I used to tell. Every day, minimum 1 hour, every student, every man has to read English newspapers, general. 1.5 hour, they have to study the regional paper, Tamil, Telugu, Kannada, whatever it be. Second half an hour, they have to go for English newspapers. Only when you go for English newspapers, you can, if you read the English newspapers daily, then automatically your knowledge get increased, enhanced. So which will be more useful for you in the career. It will be useful in the in all the sectors of life. So very happy that Mailam College is organizing function. I'm very happy that Mr. Suresh, who has come all the way from Chennai, DG Vaishnav College to participate and give important lectures about the English knowledge and English community skills in enhancement. And appreciate all the English department professors and the Mailam College lecturers who have participated in this event. Very happy by the grace of Guru and God that all of you be happy. Your family should be happy. Our nation should be happy and
let the nation grow in a very happy manner. Thank you. All the best. Swamurga. Thank you, Sumaji, for your compassionate and thought-provoking speech. Respected patron, Secretary Sir, Srimad Sivanyana Balaya Swamigal, Tamil Arts and Science College, Mailam, who is unable to join with us today due to some other commitments, but who always thinking about the empowerment of the faculties and students. We thank you, sir, for your constant support and guidance. I'm so happy to introduce our chief guest and keynote speaker, Dr. P. Suresh, Assistant Professor, Department of English, DG Vaishnava College, Arumbakam, Chennai, who has been teaching English for over 12 years at the undergraduate and postgraduate level, who also produced 7 PhD scholars and 8 more scholars are under his supervision, who has published over 30 Scopus indexed journals, 30 more UGC listed journals, who has been actively participating in national and international conferences, workshops consistently, who also conducting pronunciation workshops for various school teachers and college professors, who has published 10 books on English language teaching. He's a certified TFL trainer and TFL and TSOL Canada since 2019, and also produced over 20 TFL and TSOL certified trainers Canada during this pandemic, who has started a YouTube channel named English with Dr. Suresh and posted over 80 videos on English pronunciation. We welcome you, sir, to start the session. Thank you, sir. I hope I'm audible to everyone. Yes, sir. You're audible, Yes, sir. Yes. Lord Muruha, respected Swamiji, respected Secretary, respected the Principal of his college, Head of the Department of English, Senior Professors, students, and other participants. A very warm good morning to everyone. At the very outset, I would like to thank the management for giving me an opportunity to give a talk in this webinar. Thank you. And I also extend my gratitude to the principal for selecting me as a chief guest for this webinar. And also, I would like to extend my happiness and thankfulness towards the head of the department for selecting. There are so many professors or teachers, trainers all over Tamil Nadu or maybe all over India. But I'm so happy that he has chosen me and directed me to the principal in order to select to give a lecture here. I also be very happy that because I've already visited this college once and I have given a workshop as well. So I know the baseline of the students' mentality as well as their basic skill when it comes to English language. So I also would like to say proudly that I'm also from a very humble background. I studied in Tamil medium. I'm basically from a small village called Malayarasankuppam, and that is in Senji Taluka and Viluppuram district. So that's where I studied, but I did my schooling in my small village up to 5th standard. And I went to the nearby town, and that is Vetavalam, which is Thiruvannamalai district. That's where I did my schooling till +2. So everything in Tamil medium. And moreover, I came here to Chennai, studied in Government Arts College in Nandanam, my BA English Literature, and I went to Pachapas College for my post-graduation. So if you would have seen me
all my backgrounds would all more or less the same to all the students of this college. Everybody would be from a very humble background. Their fathers would be farmers, just like my father, and everybody studied in Tamil medium. They're also in an arts college, in a very humble kind of environment. So I believe that to some extent I can make some difference, or I can inspire the students of this college, because I share the same background, what they share, what they have. So I believe that they will, by the end of this webinar, they will be able to take something from me, because since we connect, sometimes the trainers will be in a very different background, or the teacher will be from a very high background from English medium or very rich background. So they won't be able to connect with the audience, or maybe the students, whatever we call it. So those kind of scenarios, the students won't be able to focus, because they would not find any connectivity between them. So, but I feel that in that sense, I feel that I will be able to connect with all the students, and I will be able to do some justice, and I will be able to help those students pick up the language, not just picking up the language, also to speak the language better. I won't be able to just teach everything in just 1 hour or 45 minutes that are left as of now, but I will be able to give you the way through which, if you just go by, I'm sure that you will also be able to pick it up. And moreover, just like everybody else, even in this college, whoever you are studying in this college, you would always have this fear speaking English. Till my +2, I never spoke English at all. Just one word sentences like thank you, sorry, come, go. That's it. That's all I knew when I was in school, when I just completed my school. But when I came to college, the same way, come, go. It just went down for some time like this, like up until my second year. By the middle of second year, I started realizing, because I felt that there were so many arias. And my mother is again, she has never been to school or college, but she wanted me to go to school. I went and finished my schooling. And after my schooling, she said, enough, you have to go start finding a work, because you have 3 sisters, you have to get them married off. So you have a lot of responsibility. If you go study, you won't be able to do anything. So that's what my mother said. My father also is a farmer. So very humble background, And my mother, and even though my mother said so, everybody would say that Amma solla tattakoodadunu solluvaanga. But I neglected that, and not for a negative cause, but for a good cause. So I told my mother, no, I will go to college, I will study, and any number of debts, any amount of debts that you get, நம்ம வீட்ல எவ்வளவு கடன் வேணாலும் வாங்கி வைங்க, நான் அதை பார்த்துட்டேன். என்ன படிக்க மட்டும், just give me permission, you don't have to give any money, just give me the permission. அது மட்டுமே போதும், அது கொடுத்தீங்கன்னா நான் படிச்சுட்டு வந்துடுவேன், படிச்சுட்டு வந்து நான் எல்லாம் கடன் எவ்வளவு இருந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட நான் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து 1 year I didn't go anywhere, I didn't study at all. Simply I was working in some buildings, some coolie works, and then I didn't know where the colleges were, and I didn't know what to study. So I just simply started working in some buildings, some building work. And then I started, whenever I get the free time, I take the cycle. I used to go around Chennai just to go find out where the college is. I used to ask around, inga ennalam college irukkinga, engangalam government college irukku, engangalam private college irukku. Idella கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணி கிடைக்கிற கொஞ்சம் நேரத்துல ஈவினிங் டைம்ல, இந்த சண்டே டைம்ல I used to go all over. போயிட்டு காலேஜஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தான் I applied for BA English Literature. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். I thought that once you join BA English Literature, they will teach you all about the grammar and how to speak well. That's what I misunderstood. But when I went there, they started talking about drama, poetry, and prose, novels. I didn't want to learn all this. இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு என்ன போறேன், இதெல்லாம் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை கத்துக்கிட்டா எனக்கு எப்படி வேலை கிடைக்கும். That's what I thought. Then slowly I realized that I was really
joined a wonderful course. I was learning about life, how life is. லைஃப்னா என்ன அப்படின்றத அந்த பாடத்துல நான் கத்துக்கிட்டேன். பட் அதை கத்துக்கிட்டு இருந்தோம், பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐ டிடன்ட் ஸ்பீக். எவ்ரிபடி told me that once you finish a degree without English you would never get a job. That's what they told me. So I had the fear. ஏன்னா அம்மா கிட்ட நான் ரொம்ப பெருசா பேசிட்டு வந்துட்டேன், நான் எவ்வளவு கடனாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது, செகண்ட் இயர் வந்துட்டேன், நிறைய அரியர் ஆயிடுச்சு, இங்கிலீஷ் பேசவும் தெரியல. அப்ப ரொம்ப பயம் வந்துருச்சு, ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பயம் தான் எனக்கு அந்த ஒரு டிரைவை கொடுத்தது. அந்த பயம் தான் எனக்கு ஒரு அந்த ஃபயரை கொடுத்தது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எங்க அம்மா அப்பா கொஞ்சம் நல்லா ரிச்சா இருந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நாங்க சாப்பாட்டுக்கே எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம கண்டிப்பா நான் காலேஜுக்கு போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு அந்த ஃபயர் எனக்கு வந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் I mean just the way how you listen to my English, that is not just summa just like that won't come. That would only come out of very extreme fire, extreme interest, extreme or வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தா மட்டும்தான் வரும். ஸோ அந்த வெறி எனக்கு வெறின்னு சொல்லலாம், ஒரு பயம்னு சொல்லலாம், ஒரு டிரைவ்னு சொல்லலாம். அது எனக்கு எப்படி வந்தது அப்படின்னாக்கா அந்த பயம்தான். எங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, நான் பாத்துக்குப்பாமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே, அரியர் வச்சுட்டோமே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, அதுதான் எனக்கு வந்து முதல்ல ஒரு தூண்டுதலா இருந்தது. ஸோ கண்டிப்பா இதே மாதிரி சூழ்நிலை தான் எல்லா வீட்லயும். நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பசங்களும் வந்து சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து வந்து படிக்கிற பசங்க தான். கண்டிப்பா ரொம்ப ரிச் பேரண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த காலேஜ் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பம் தான், எல்லாரும் விவசாய குடும்பம். ஒவ்வொரு நாளும் வந்து விவசாயத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க தான். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பயம் இருந்தது. somehow I found a way and then I started picking it up and then somehow I got succeeded அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எல்லாருக்கும் அந்த ஃபயர் இருக்கும், பட் எப்படி போறது அப்படின்னு தெரியல. So what I'm going to do is I'm just going to share with the way how I learned English. Like just like everybody else, I had the fear. Even in college we had wonderful professors, but they could teach wonderfully, but then I was so afraid to go talk to them, try to get some help to learn English, just like everybody else. Just imagine, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஐயோ வாத்தியார்கிட்ட போய் கேட்கலாம், இந்த டவுட் கேட்கலாம். நம்ம போவோம், வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு, மறுநாள் போவோம், இன்னும் கொஞ்சம் டவுட் கேட்கிறோம், அவரு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. நமக்கே ஒரு ஸ்மால் ஃபீலிங், ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங், ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வந்துடும். ஐயோ என்னடா நம்ம போய் வாத்தியார் அடிக்கடி நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குமே. சம்டைம்ஸ் யூ பி ஃப்ரீ, சம்டைம்ஸ் யூ பி பிஸி. சரி நம்ம அவர் போய் நம்ம அவர் மேபி அவர் கிளாஸ் இருக்கலாம், தம்பி நீ அப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. மறுபடியும் போனா இல்லப்பா இப்ப நம்ம வேலையா இருக்கோம் அப்புறம் வாங்கணும். ஸோ நமக்கு அந்த ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும், அந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங். ஸோ அந்த மாதிரிதான் எனக்கும். அப்ப என்னடா அது நம்ம வாத்தியார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நம்ம அவரையும் நம்ம அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்ப எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னு ஐ ஹேட் தட் ஃபியர். சரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது லீவ் கொஞ்சம் ஒரு வாத்தியார் வரல, ஒரு ஃப்ரீ டைம்னா ஜாலியா. ஏன்னா நான் படிச்சப்ப சென்னையில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் அங்கதான் படிச்சேன். மோஸ்ட்லி பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் படிச்சவங்க தான் வருவாங்க. எனக்கு முன்னாடி கொடுக்கல அவங்க, நீங்க கிராமத்துல இருந்து படிச்சுட்டு வந்துருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னு எனக்கு கொடுக்கல. அவங்க காலில் விழுந்து நான் அந்த சீட் வாங்கி காலேஜ்ல சேர்ந்தேன் நான். தட்ஸ் ஹவ் ஐ வென்ட் இன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு ஸோ ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படிதான் they were interested in. I'm not saying anything negative about them. I'm just saying actually this is how the scenario would be in colleges. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தாங்க. ஸோ I couldn't try to get any help from my friends. And சரி அதை விட்டா வேற என்ன, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ அங்க போனா காசு. நான் படிச்சதே வந்து வருஷத்துக்கு 350 ரூபா தான் காலேஜ்ல ஃபீஸ் கட்டி படிச்சேன். நான் வருஷத்துக்கு மொத்தமா 3 வருஷம் சேர்த்து 1050 ரூபா தான் நான் கொடுத்தேன். 3 வருஷம் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தேன். பட் அந்த டைம்ல if I had to go to any institute to study or learn English, that was not possible. ஒரு 3000 4000 அந்த மாதிரி அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல, not now, but இப்போ வந்து ஒரு 8000 10,000 மேலேயே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி I was not afford to go to any institute to learn English. So
சரி நம்மலாம் இருக்கிறத வச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சு then I figured it out. எப்படி அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா I bought a dictionary, ஒரு hard copy Oxford English dictionary, Oxford இல்ல Cambridge English dictionary. I still have the dictionary. I bought the dictionary. I started flipping all the pages. ஒரு வார்த்தையா I started learning. இப்போ எல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வந்துச்சு, பட் நான் படிச்ச that was around early 2000, அப்போ 2003 2004 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில தான் எடுத்து பார்த்தா அவள இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி I bought, but I just went through every pages, but nothing I understood. But some I understood because of the pictures. You'll find a lot of pictures inside. Those pictures, just right below the picture you'll have the word. Oh, இந்த வார்த்தை தான் இந்த பிக்சரா, இந்த பிக்சருக்கு இந்த வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் வைஸ் I started learning first. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, ஜீரோல இருந்து I started. பிக்சர்ல இருந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை படிச்சுன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அந்த டெஃபினேஷன் தாண்டி நிறைய ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த டெஃபினேஷனு. அதுல ஒரு சில வார்த்தைகள் தெரியாது. அந்த வார்த்தைக்கு then I'll have to refer other pages to get the meaning of those words in order to understand the definition of one particular word. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை கத்துக்கிறது by the time I learned the meaning of one word, I would have learned another 3 or 5 words. So that is how I developed my vocabulary. So at one point of time I realized that okay, எனக்கு இவ்வளோ நம்புற வார்த்தை எனக்கு தெரியும், பட் எனக்கு பேச வரல, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எப்படி கோர்வையா வார்த்தைகளை போட்டு பேசுறது அப்படின்றது எனக்கு I did not have that kind of idea at all. But I've heard people speaking in English. தமிழ் மீடியம் படிக்கும் போது வாத்தியாருங்க எல்லாமே இங்கிலீஷ் தமிழ்ல தான் நடத்துவாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் நிறைய ஸ்கூல்ல பண்றாங்க. that I'm not saying anything about that, but I'm just saying my experience. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு சொல்ல எப்படி பேசி பழகிறது அப்படின்னு, எப்படி 4 பேர் பேசுறவங்க எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியல. But teachers, professors, they came, they started talking about trauma, drama, poetry, novel. It's completely technical. I mean completely related to literature, not about language. But language, that was very less when they speak. So how to pick it up? Then one of the professors suggested me, you go watch English movies, you start learning English. I would say that நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, you do this, you do that, நிறைய இருக்கும். பட் நம்மள மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு இங்கிலீஷ் படம் கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா you can pick up the English very easily. ஒரு படம் போதும், நிறைய வேண்டாம். just download one movie. நிறைய வெப்சைட்ஸ்ல ஃப்ரீ மூவிஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜான்ரால ஒரு ஆக்ஷன் மூவியோ இல்ல டிராமாவோ இல்ல த்ரில்லரோ எந்த படமோ ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணீங்க, இல்ல அனிமேட்டட் மூவிஸ் நிறைய இருக்கு. just download one movie and then just add the subtitle along with that. நீங்க மூவி டவுன்லோட் பண்ணும்போதே சப்டைட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த சப்டைட்டில் ஸ்டார்ட் listening to it first, and then subtitle ஆஃப் பண்ணிட்டு, நீங்க தெரியும் வீடியோல நீங்க ஆஃப் பண்ணிடலாம் சப்டைட்டில் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. ஸோ கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, 100 times இல்ல, 1000 times. ஜஸ்ட் இமேஜின், நான் எப்படியும் ஒரு 10,000 படம் பார்த்துருப்பேன். மேபி ஒரு 2000 படத்தையே நான் திருப்பி பார்த்து ஒரு 10,000 கவுண்ட் வந்துருக்கும் so far. யோசிச்சு பாருங்க, படத்தை பார்த்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி பேசணும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்ததுன்னா படத்துல பார்த்து தான் வந்து. So I started watching movies. I started deeply going into the movie. Whatever happens around, I would never bother. Just into the movie all the time. That's how I got all this pronunciation. யோசிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலர், அந்த மாதிரி I went deep inside. அப்படி போய் தான் எல்லாமே மைண்ட்ல வந்து மைண்ட்ல பதிவாயிருச்சு. எல்லா வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்ல தோராயமா ஒரு 10,000 வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். சாதாரணமா வழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள், சாதாரணமான ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கிற வார்த்தைகள் ஒரு 10,000 வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா, அந்த 10,000 வேர்ட்ஸையும் எப்படி உச்சரிக்கணும் கரெக்டா அப்படின்றது எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னாக்கா அந்த படம் பார்த்து எல்லாமே மைண்ட்ல போய் பதிவாயிடுச்சு. ஸோ பேசும்போதும் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் அவுட். So that's how I learned the pronunciation. That's how I learned the voice modulation. There's something called voice modulation. Just like that English பேசினா மட்டும் போதாது. You need to speak English
with emotion. You have to add life into it. Nama padana, how are you? What are you doing? Where are you going? Nama அந்த மாதிரி தான் பேசுறோம். But வார்த்தைகள் English language வந்து பாத்தீங்கன்னா, every language I would say, but specifically with this English language, it has life. You have to instill life into it. So life na enna? Excuse me, emotion. You have to add emotion into the sentences that you speak. For example, if you're asking, hey, suppose if you're how are you, இதுல ஒரு லைஃபே இல்லை. என்னன்னா நீங்க ஒரு மிஷினை ஃபீட் பண்ணா எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி தான் நம்ம பேசுறோம். If you go to any kind of job environment, I also worked in a IT company as a trainer. அங்க பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கும் ஒரு ட்ரெயினருக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் இருக்கு. இன்டர்வியூனா ஒரு 4 லெவல் இருக்கும். ஒரு லெவலும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஸ்பெசிஃபிக்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் பிபிஓ. ஸோ எங்களோட வேலை என்ன அப்படின்னாக்கா, பசங்களை இன்டர்வியூ பண்ணி அவனோட இங்கிலீஷ் லெவல் என்ன, இவன் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவனா இருப்பானா அப்படின்னு நாங்கள் ஆக்சஸ் பண்ணி நாங்கள் எங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கணும். ஸோ அப்படி வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்ரவுண்ட்ல இருப்பான். எவ்ரிபடி would have been from a very good background. எல்லாம் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருப்பான், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பான். ஆனா when it comes to நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பான். he would have scored like first class or distinction, but when he comes for the interview he struggles there. He struggles in so many ways. என்னடா அப்படின்னாக்கா, வார்த்தைகள், அதாவது லாங்குவேஜ் பேசும்போது he doesn't have that ஒரு இன்வால்வ்மெண்டோட பேசுற அந்த அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் இல்ல. that was lagging. ஒரு that is what voice modulation that we expect. நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் everybody can read. நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு நீங்க உட்காந்து நைட்டு தூங்காம கூட உட்காந்து படிச்சு ஏதோ somehow you can pass. You can even score high scoring in every subject. அது பாத்தீங்கன்னா ரெண்டாவது தான். யோசிச்சு பாருங்க, நீங்க you go to any company, they say that they only expect 2 things from you. One is hard skills, the other one is soft skills. Hard skills are related to your subject or subject knowledge. Anything related to your subject or whatever you study, A to Z, those are like hard skills. Let's just imagine this way. So the hard skills are very easy to get. You can get it even overnight. For example, ஒரு ஃபேனுக்கு காயில் கட்டணும் அப்படின்னாக்கா, it's not a very complicated thing. It's a very easy thing. It's a hard skill. You can get it just 5 minutes of instruction or maybe 10 minutes of instruction. இப்படிதான் காயில் சுத்தணும், இப்படிதான், don't do like that, do like this, இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும், இந்த மெத்தடாலஜில தான் சுத்தணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. You get it. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு 2-3 டைம், உங்களுக்கு வந்துடும். That's it. You get it easily. And talk about the cell phone mechanic. யார் வேணாலும் ஆகலாம். எவ்வளவு நாள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? It's very easy. You can become a cell phone mechanic within 1 week. யோசிச்சு பாருங்க, ஒரு பெஸ்ட் cell phone mechanic இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து, சார் எனக்கு கத்து கொடுங்க, உனக்கு நான் 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவரு என்ன பண்ணுவார்? 50,000 பெரிய விஷயம். அப்ப என்ன பண்ணுவார்? எல்லா வேலையும் ஓரம் தள்ளிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல he will focus 100%. அப்ப நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. 7 நாள்ல நீங்க கண்டிப்பா அது கத்துக்கலாம். கண்டிப்பா அது சாத்தியமான விஷயம். இது வந்து ஹார்ட் ஸ்கில். இந்த மாதிரிதான் எனிதிங் எவ்ரிதிங். ஒரு சாஃப்ட்வேர்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கூட நீங்க ஈஸியா கத்துக்கலாம். அந்த டைம்ல உங்களுக்கு தெரியலன்னா கூட பக்கத்துல இருக்கிற கேட்டு கூட நீங்க அதை பண்ணிடலாம். பட் when it comes to language, யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல், ஒரு குளோபல் எந்த ஜாபுக்கு நீங்க போனாலும் everything they have clients from all over the world. Every job industry has got clients all over the world. You have to communicate with customers or with other employees or other higher officials. It should be like regular basis. You have to communicate with them. So the language is one of the most important factor there. So if you do not speak, for example, there is client. That's what the company employers say that. சரி, உங்களால வந்து எங்க கஸ்டமர் கிட்ட நீங்க பேசி அவங்களுக்கு புரிய வைக்கல அப்படின்னா, what's the point of me having you? Because my customer doesn't understand you. Because my customer is not happy with the way how you speak, because he gets a little confused about the way how you speak. Because the way how you speak is not up to the mark, is not up to the standard. So we want you to go and develop that skills and then come back. That's what they would say. So I was saying hard skills anyway. Once you get hired, they're going to give you some kind of a training. They're not going to put you directly into a job. Hey, this is your system, this is your seat, start working. Nobody's going to do. They're going to give you some kind of training. The training could be 1 month
or 1 day, 1 week, 2 weeks, or sometimes even 3 months or 6 months, 1 year, depending upon the job, depending upon the company, depending upon the kind of profile they are hired for. So anyway, they're going to give you some kind of training or instruction, so you can get it easily. Even if you're going to go get stuck with that, there are other fellow trainees like colleagues. You can get ideas from them. You can work on it. You can just somehow manage it. But that's what they say. The employers, the modulaligal, the ones who give jobs, they say that, see, hard skills, we can give you training. But what about soft skills? Soft skills, there are a lot of soft skills. One among them is your body language. The first and foremost is your body language and your tone and the way, the words, communication skills. In other words, just remember that there are so many soft skills. The most important one is communication skills. He asks a question, just imagine. Tambi, neenga English எத்தனை வருஷமா கத்துக்கறீங்கன்னு கேக்குறாரு அவர். சரிங்களா? நீங்க pre-KG ல இருந்து படிச்சீங்கனாக்கா +2 வரல 15 years. காலேஜ் போய் ஒரு 3 வருஷம்னா 18 years படிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க first standard ல இருந்து படிச்சிருக்கீங்க. அப்படி சொன்னா கூட 15 years. He asked the question. See, you've been learning English for the past 15 years and still you don't have the confidence to speak English to a required amount of extent. But அப்படி இருக்கிற பட்சத்துல என்னால எப்படி ஒரு ட்ரைனிங் மூலமா உனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்க முடியும்? ஒரு 1 week or 1 month or 3 months or 15 வருஷமா you couldn't get that fluency or you couldn't get that mastership. But ஒரு மாசத்துல என்னால எப்படி கொடுக்க முடியும்? So if that is the case, if I should be giving you training, for how long should I be giving you training? Because you already took 15 years. How many years should I give? And that's not my job. உங்களுக்கு வந்து communication skills வந்து கொடுக்கிறது is not my job. I have my own business. I have to run the business, not to give you communication skills. So if you're good at communication skills, come forward. And some other people may go and say, sir, I'm a genius. நீங்க எதை வேணாலும் கேளுங்க, நான் வந்து ஒரு genius. எதை கேட்டாலும் எனக்கு அதுக்கு பதில் தெரியும். எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும் என்னால அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். Anything you ask, everything I know, I can give you the best of the best answer, best of the best solution. He says, but his communication skills are not good, just average. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆவரேஜ் கம்யூனிகேட்டர் வந்து ஒரு கம்பெனில வச்சுட்டு ஒரு கிளையண்ட் கிட்டயோ இல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல்ட்டோ வந்து அவரோட கான்செப்ட் ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு வந்து புரியல. ஏன்னா அந்த ஆவரேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னாவே உங்களால எஃபெக்டிவா அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல how will you get it? அப்ப ஜீனியஸா இருந்து என்ன பிரயோஜனம்? he would say, தம்பி நீங்க எல்லாம் ஜீனியஸ் தான், பட் ஜீனியஸா இருந்து உங்களை புரிஞ்சுக்க முடியலையா தம்பி? ஏன்னா இங்கிலீஷ் இஸ் a common language of communication among the clients as well as the higher officials within the company, colleagues or whoever. அப்படி இருக்கிற பட்சத்துல we don't understand you. So we would rather suggest you to go home, develop your communication skills and come to the company. We will take you. அப்ப பாருங்க, ஜீனியஸா இருக்கிறதே ரெண்டாவது தான். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றது ரொம்ப முக்கியமானதா ஆகி போச்சு. That's how the world has become like that. It's been globalized. If you see any company, you name it, it has got branches all over the world. It has got clients all over the world. And the job almost half of the jobs that we have here in India, in Chennai, are all like outsourced jobs. Outsourced means jobs from UK, jobs from US and other Western countries. So in the மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல you're expected to speak English that is understandable to everyone in the whole world. Nobody is asking you to speak like American. Nobody is asking you to speak like British. Just speak English that is understandable. அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பு கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே எல்லாருக்கும் தெரியும். And moreover, the sentence construction. I'll also give you a little light on that as well. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி தமிழ் பேசும்போது குறில நெடிலாவும் நெடில குறிலாவும் அப்படின்னு நம்ம பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சும்மா ஒரு தமிழ்ல 2 வார்த்தை பேசுறேன். நான் நன் ஈங்கு ஆரை மானி நிறமாக ஊரையாடி கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு 2-3 தமிழ் சென்டென்ஸ் நான் பேசினேன். இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா குரில் நெடிலாவும் நெடில குரிலாவும் மாத்தி பேசிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு நான் வந்து தமிழ் வந்து நல்லா பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா?
நல்லா பேசுறேன், நல்லான்னா குட், தட் மீன்ஸ் குட்னா குட், அது வந்து கரெக்டா இருக்கணும். நான் நல்லா பேசுறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு ஏதாவது ஒரு கம்பெனில ஏதாவது தமிழ் நல்லா பேசுறவங்களுக்கு வேலை உண்டுப்பா அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு என்ன எடுத்துங்க, நான் தமிழ்ல வந்து 100 PhD வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா எடுத்துப்பாங்களா? ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் தமிழே சரியா வரல. அதே மாதிரிதான், அதே சினாரியோ தான் இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான் நம்ம பண்றோம். நிறைய வார்த்தைகள், ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 60% ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ஓகே நம்ம எப்படி ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உச்சரிக்குது. பட் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ், மோர் தென் 40% ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் தே ஹேவ் சைலண்ட் லெட்டர்ஸ். சம்டைம்ஸ் வந்து சைலண்ட் லெட்டர்ஸ் நிறைய இருக்கு, அதை சேர்த்து நம்ம உச்சரிக்கிறோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா சவுண்ட் உள்ள சேர்க்கிறோம். சம்டைம்ஸ் வந்து குறியில நெடிலாக்குறோம், குறிலாக்குறோம். மாத்தி மாத்தி பேசுறதுனால அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சேம் லாங்குவேஜ், சேம் alphabet, same vocabulary, same sentence construction, everything is the same. Why we differ only when we speak, and we don't understand each other completely and effectively when we speak each other? Why? That is because of the pronunciation, உச்சரிப்பு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு that will help a lot. So let me just share my screen. Just a moment. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன இங்கிலீஷ் எனக்கு வரமாட்டேங்குங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா வரலங்க அப்படின்னு நீங்க ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லுக் அரவுண்ட், லுக் அட் யுவர் செல்ஃப், லுக் அட் யுவர் பேரண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு டிரைவ் உங்களுக்கு வரும். ஐயோ நம்ம கடன் வாங்கி நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நம்மள இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை படிக்க வைக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ அதை ஓரமா வச்சிருங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்க ஆட்டோமேட்டிக்கா that will drive you. So keep yourself thinking about what is around you, what is going on around you. So நீங்க இந்த global communication or effective communication, நிறைய terminology you can give, or job like the title, professional environment, meaning job, working environment, working place. That is what professional environment. So anga enna, what are the mistakes or what are the areas where we are lagging? Is the vocabulary sometimes, and the way how we pronounce English words, and the fluency and grammar. That would be the final one. Just imagine vocabulary. English, there are almost 170,000 over words are there in the Oxford English Dictionary. If you really have to speak English, or if you start, what we do is we use one word for one meaning. One word, one meaning. If that is the case, there are like 1 lakh meaning. Then you'll have to learn 1 lakh words. And to learn 1 lakh words is not an easy thing. And you cannot remember them. That is another challenging thing. And you will get confused. That is another complication. So it's not about hard work. You cannot just think of learning all the 1 lakh words and then try to communicate 1 word, 1 meaning, 1 word, 1 meaning. And moreover, you cannot be effective as well. So try to think this way. English, in the English language, every word has got more than 1 meaning. But how many meanings are there? Do you think the English people have defined or வார்த்தைக்கு இத்தனை meaning தான் இருக்கு அப்படின்னு define பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? Nobody can say that. I tell you, you even call me after some time. Nobody, I can justify that. Nobody can put a boundary to the meaning of every individual word. இங்கிலீஷ்காரனே கூப்பிட்டு எல்லாம் இந்த வார்த்தைக்கு இத்தனை தாம்பா மீனிங், இத்தனை மீனிங் தாம்பா இருக்கு அப்படின்னு யாராலுமே ஒரு பவுண்டரியே போட முடியாது. So it depends upon your skill. It is completely dependent upon your imaginary skills or your manipulative skills. ஒரு வார்த்தையை just like ஒரு களிமண் உங்க கையில ஒரு கை நிறைய களிமண் கொடுத்துட்டா உங்களால எத்தனை ஷேப் உங்களால அதுல கொண்டு வர முடியும் அப்படின்னா, உங்ககிட்ட கொடுத்தா மேபி ஒரு 5-6 ஷேப்ஸ் தான் உங்களால கொண்டு வர முடியும். இதுவே ஒரு ஆர்டிஸ்ட கொடுங்க, அவர் வந்து 1 லேக்னா 1 கோடி ஷேப்ஸ் கூட அதை கொண்டு வரலாம். ஒன்னு காமிச்சிட்டு ஒரு ஷேப்பை காமிச்சிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஷேப் லைக் தட். எவ்ரி வேர்ட் ஹஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் a capability. நீங்க அந்த வார்த்தையை எப்படிலாம் நீங்க ஷேப் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். ஜஸ்ட் இமேஜின் தான், நான் உங்க ஒரு வார்த்தை, let me give you a little demonstration. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, there is a word called get. Everybody knows get.
In the வார்த்தையை பாருங்க, I'm going to use this one word in all the sentences like this. I always use this example just to make them understand completely. For example, I get up in the morning, I get to the bathroom, I get bath, I get brushed up, I get out of the bathroom, I get dressed, I get my breakfast, I get ready, I get out of the house, I get to the parking area, I get my bike, I get to my college, and then I get all the classes over, and I get the remaining paperwork over, and then I get my lunch in the afternoon, and then I get back to the parking area, I get my bike back, I get back home, and then I get the bike parked in my house or near my house. I get into the house, I get some rest, I get a coffee or a tea, or I get to watch some TV for some time, and then I get my dinner, and then I get to my bed, I get some sleep, look at that, I get dreams, I get to bed. Just imagine, I get up in the morning, get up there, meaning is wake up. I go to sleep, I get to sleep, abba, go, wake, go. Look at that. There is no connection at all between these two words, wake and go. Abba ரெண்டுத்துக்கும் connected-ஆன ஒரு வார்த்தை இருக்கு, get. So likewise, every word can be manipulated. For example, மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, these four major, these are called the content words or the main words: noun, verb, adjective, and adverbs. Every words can be used, every nouns can be used as a verb, every verbs can be used as a adjective, vice versa, all the four words put together. Only the adverbs sometimes vary. Apart from that, noun, verb, adjective, எல்லா நவுனையும் எல்லா verb-ஆவும் யூஸ் பண்ணலாம், எல்லா adjective-ஆவும் யூஸ் பண்ணலாம், மாத்தி எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். All you have to do is you'll have to, that's why there's another concept called prefix and suffix. Suffix, prefix கொஞ்சம் முன்னாடியோ after the word, you just change it, you change the function of the word. You change the function of the word as a verb or a noun. Sometimes you don't even have to put any prefix or suffix at all. You just simply use the word in a different sentence construction. For example, there's a word called hiccups. Hiccup. Now, we always use this word only for one particular occasion. Whenever we get this hiccup, அதாவது விக்கல் எப்போ வருதோ அந்த வார்த்தையை அப்போ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை நமக்கு ஏதாவது ஒரு டைம்ல வந்தது அப்படின்னா, இல்லை வேற யாருக்கா வருது, அப்போ அந்த டைம்ல நீங்க அவருக்கு வந்து ஹிக்கப்ஸ் வந்துடுச்சுப்பா அப்படின்னு மேபி மாசத்துக்கு ஒரு முறை 2 முறை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா? அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஹிக்கப் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க அதை மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கிங்க. அப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலை வர்றது மேபி வாரத்துல ஒரு 5 டைம் வருதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், 5 டைம் தான் நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, மறுபடியும் மைண்ட்ல உள்ள போட்டு லாக் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ எவ்வளவு விஷயத்த உள்ள போட்டு லாக் பண்றீங்களோ மிஷின் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிரும். யோசிச்சு பாருங்க, நிறைய குப்பை டஸ்ட்பின் இருக்கு, நிறைய போட்டு அழிச்சுட்டே இருந்தாங்க, அதுல எவ்வளவுதான் தாங்கும்? இட் ஒன்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, மேலே இருந்து வரும், விழுந்துரும் வந்து. ஸோ இட்ஸ் லைக் தட், யூ கேனாட் ஜஸ்ட் புட் எவ்ரிதிங், டம்ப் எவ்ரிதிங் இன்டு யுவர் பிரைன். அப்ப எல்லாம் அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா எல்லா வார்த்தையும் இங்கிலீஷ்ல இருக்கிறத நம்ம கத்துக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, this word can be used in a different context to mean different meaning. Every verbs you have to understand this way. Like hiccup means air from the lungs comes out not freely, there is a block. விட்டு வருது கொஞ்ச நேரம், it gets blocked and then gets released, gets blocked, gets released, அதுக்கப்புறம் completely it comes out. So that means it is a problem or trouble or hassle or huddle. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதோ அந்த இடத்துல நீங்க ஹிக்கப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குங்க, அப்ப you can say there are lots of hiccups in my life. So 2 பேர் வந்து friends, they are talking, all of a sudden they're not talking, they're not in talking terms, they have some problem. Somebody says, hey, what happened? These guys are always friends and they're not even talking. What happened? And then you can say, there is a hiccup between these 2 guys. Bike ஓட்டிட்டு போயிட்டே இருங்க, திடீர்னு வண்டி நின்றுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. Somebody says, hey, what happened? Why are you standing here? Oh, there's a hiccup in my bike. பைக்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால என்னால இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I call my friends, they would say something like that. So எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு to say it in English language, hassle, huddle, எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம்.
So likewise, there are சரி அது எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா just like that. Let me give you another word. There's a word called book. இது நம்ம பேசிக்கா எல்லாருமே நம்ம யூஸ் பண்றோம் ரெண்டு கான்டெக்ட்லயும். verb யூஸ் பண்றோம், noun யூஸ் பண்றோம், adjective யூஸ் பண்றோம். For example, I bought a book. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து noun. But in the second sentence, verb, book a ticket. So the word book means here it functions as a verb. So same word தான் நீங்க எப்படி manipulate பண்றீங்க. So adjective, look at that. I am going to a book bank. There, book acts as an adjective. So அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா வார்த்தையுமே நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ்ல போட கத்துக்கலாம். So இந்த மாதிரி போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா you'll have to start practicing. So this is how you have to do. So எப்படி practice பண்றது? இப்போ நான் பாத்தீங்கன்னா when I was in the beginning stage, எப்படி practice பண்றதுன்னு தெரியல. படத்துல நிறைய பார்த்தேன், படத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன், வார்த்தைகளை டிக்ஷனரில இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். சம்டைம் படத்துல இருந்து படத்துக்கு have you ever imagined சத்யம் தியேட்டருக்கு நோட் எடுத்துட்டு போவோம் நான். சப்டைட்டில்லாம் போட மாட்டாங்க அப்ப படத்துல. ஸோ கேட்டுதான் ஏதோ அப்படி கெஸ் பண்ணி இந்த வார்த்தை தான் இருக்கும் அப்படின்னு எழுதி எடுத்துன்னு வந்து டிக்ஷனரியில பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அவன் சொல்லியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நான் அதை ஒரு முடிவுக்கு வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஐ டேக்கன் மை நோட் புக் டு தியேட்டர். படம் பார்க்கணும்னு போகல, நான் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு போய் தான் நான் கத்துக்கிட்டேன். நான் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். பட் எப்படி பேசி பழகிறது அப்படின்னு பசங்க கிட்ட போய் பேசினாக்கா கிளாஸ்ல எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க they be always making fun of me. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல படத்துல இங்கிலீஷ் மூவி எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுதான் என்னோட பிகினிங்கே. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணப்ப கொஞ்சம் ஆக்வர்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேபி லுக் at my face, look at my background and the way how I speak, இது கனெக்ஷனே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இங்க பக்கத்துலயே வராது, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஆள் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் what I used to do, I used to call this customer service number. கஸ்டமர் சர்வீஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த பயம் தேவையில்ல, ஐயோ அவங்க என்ன தப்பா அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு அந்த ஒரு ஹெசிடேஷன் நமக்கு தேவையில்ல. இப்ப கூட சரி நிறைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு, ஃப்ரீ நம்பர் தான், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். சும்மா கால் பண்ணி நீங்க வந்து கஸ்டமர் அப்படின்னு நிறைய கேள்விட்டே இருங்க, டவுட் கேளுங்க, முடிச்சுட்டு ஓகே தேங்க்யூன்னு வச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம அஃப்கோர்ஸ் இட் இஸ் அவங்கள ட்ரபிள் பண்ற மாதிரி தான். பட் திஸ் இஸ் another way you learn, you can develop your communication skills. I did that many a time. I used to call the customer service, simply I used to start asking a lot of things. Idanna just like that. I mean you need to know எந்த கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸ்னு உனக்கு தெரியும். I used to call this mobile customer service number, Airtel number, Aircel before it was. Aircel நம்பரை கால் பண்ணி நிறைய இந்த பிளான் என்ன அந்த பிளான் என்ன தப்பா இங்கிலீஷ் பேசி கொஞ்சமா பழகுவேன். That was one way that I developed my communication skills. One of the ways I would say, not one way. And then I was in a hostel. So எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுவேன், நைட் ஒரு 9 மணிக்கு I used to go to the terrace-ல போயிட்டு அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன், எத்தனை மணிக்கு எழுந்தேன், எங்கெங்கெல்லாம் போனேன், யாருக்கெல்லாம் பேசினேன், எந்தெந்த வாத்தியார் வந்தாரு, என்னென்ன எடுத்தாங்க, எல்லாத்தையுமே வந்து I used to talk to myself louder, மனசுக்குள்ளே இல்ல சத்தம் போட்டு மதியில் அப்படியே நடந்த நீட்டா இருக்கும். I was in a hostel, கவர்மெண்ட் ஹாஸ்டல், எம்சி ராஜா ஹாஸ்டல், கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்சி ராஜா ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் சைதாப்பேட்டில் இருக்கு. ஸோ ரொம்ப நீட்டா இருக்கும். பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கணும், எனக்குள்ளேயே பேசிக்கிட்டே போவேன். நான் அப்படியே பேசிக்கிட்டே வருவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை. I did the same with throughout my BA and throughout my MA. almost 4 வருஷம். செகண்ட் இயர்ல இருந்து தான் BA, செகண்ட் இயர்ல தான் I started. 4 வருஷம் I did that. 4 வருஷமா நடந்து பேசிக்கிட்டே இருக்கேன். யோசிச்சு பாருங்க, nothing comes easy. You have to put some hard work. யாரு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா இங்கிலீஷ். There is no shortcut, please understand that. There is no shortcut to learn English. You have to put hard work is smart work, you can apply at times. But hard work, I mean practice பண்ணாம இங்கிலீஷ் வராது. So that you have to spend some time every day. So what I did, I just told you what was comfortable for me at that time. So நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ you do it. Sometimes I used to walk from ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு நடந்து போவேன். நான் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அது நடந்து போகும்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பாக்குறேனோ அப்படியே சொல்லிட்டே போனோம். Oh, there is a car, red car, there are 3 people. அப்படியே ஆரம்ப காலத்துல I used to blabber, தப்பா இங்கிலீஷ் பேசணும், கிராமர்லாம் சரியா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரெட் கார் அது அப்படியே போயிடும்.
அடுத்தது வேற ஒரு பைக் வரும். ஓ திஸ் ஓல்ட் மேன் ஆன் அ பிக் பைக் புல்லட். ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே போவேன், பேசிக்கிட்டே வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பேசி பழகினால தான் எனக்கு வந்தது. ஸோ நீங்க இஃப் யூ திங்க் தட், யோசிச்சு பாருங்க, in today's world just like that, படிக்கிறது மட்டுமே is not going to get you a job. படிக்கிறது எல்லாமே எங்க யூஸ்ஃபுல்லா நீங்க உபயோகிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is only through the communication skills. நீங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லைக் விண்டோ, ஒரு பெரிய உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்கு ஒரே ஒரு விண்டோ தான், அந்த விண்டோ தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ். அதை நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் பெரிய உலகத்தையே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த பெரிய உலகம் என்னதான் உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் அந்த விண்டோ யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால வந்து ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். சும்மா தப்பா பேசுங்க. ஆரம்பத்துல எல்லாருமே கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. ஸ்டார்ட் பிளாபரிங் இன் தி பிகினிங், ஸ்லோலி ஆட்டோமேட்டிக்லி. இப்போ ரோடு போட்டாங்கன்னாக்கா, போட்ட ரோடு பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டிருப்பாங்க, நல்ல மெட்டீரியல் எல்லாமே பக்கா பர்ஃபெக்டா போட்டிருப்பாங்க. ஆனா போட்ட உடனே பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கும், கொஞ்சம் பள்ளமா இருக்கும், கொஞ்சம் மேடா இருக்கும். பாக்குறது என்னடா ரோடு போட்டாங்க சம்டைம்ஸ் அப்படி கூட நம்ம நினைப்போம் நம்ம. பட் அந்த வண்டி எல்லாம் போக 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 தேஞ்சு ஒரு மாசமோ இல்ல ஒரு 15 days கழிச்சு போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈவனா இருக்கும். நான் சொல்றது சென்னையில இருக்கிற ரோடு, நாட் இந்த வில்லேஜ் சைட், அங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அங்க கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போடும்போது இருந்தப்பவும் கொஞ்சம் ஒரு மாசம் கழிஞ்சு போய் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும் அப்படியே. அந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா ஹேப்பன்ஸ். நோபடி டஸ் இட் இன்டென்ஷனலி, that happens automatically. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னேன். கிராமர் மிஸ்டேக் நான் பண்றேன் அப்படின்றத never bother about it. அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா just start speaking. Once you start speaking, everything will come automatically. அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும். நீங்க எதுவுமே முயற்சி பண்ண தேவையில்ல. எப்படி அப்படின்னாக்கா, நீங்க 4 பேர்கிட்ட பேசுறீங்க, 4 பேர் பேசும்போது அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், அந்த கிராமர் பேட்டர்ன் பேசும்போது அப்படியே உங்க மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். ஸோ அப்போ நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பதிஞ்ச விஷயங்கள் ஒன்னு அறியாமலே கரெக்டா வரும். அது ஸோ நிறைய கேட்கணும். நீங்க நிறைய கேட்க அந்த பேட்டர்ன் வந்து உங்க மைண்ட்ல, உங்க பிரெயின்ல வந்து பதிஞ்சிரும். பிரெயின் will is an extraordinary thing that God has gifted with every human being. ஸோ அந்த பிரெயின் will do all the needful. அது உங்களுக்கு சரியா பண்ணி வாய் வழியா அந்த வார்த்தைகளை ஒரு கோர்வையா அமுச்சு விடும். சரிங்களா? ஸோ அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கிராமர் பேசிக்கா நீங்க எவ்வளவு தேவையோ அதெல்லாம் ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க, காலேஜ்லயும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவே போதும். அதுலயும் நான் போரா இருக்கேன், பரவாயில்ல. என்ன பண்ணணும்? the first step, you have to start speaking. யார்கிட்டயா பேசுறதுக்கு பயமா இருக்கான்? It's okay, leave it. Talk to yourself or call any customer service number. Do something and keep talking. 10 minutes at least, ஒரு half an hour. எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துப்பீங்க. nobody moreover, எந்த ஒரு பெஸ்ட் ஒரு டீச்சர் வந்தாலும் nobody can say that இந்த மந்த்துக்குள்ள, இந்த இத்தனை நாட்குள்ள நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா that depends on so many factors from both the side, from teacher side and student side. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் you will find the speed. இப்ப நீங்க ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா, இப்ப லாக்டவுன் பீரியட் யோசிச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்கா you will be the best speaker. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. just start talking to yourself. that is the only way. there is no other go. 2 வழி தான். ஒண்ணு மத்தவங்க கிட்ட பேசி பழகலாம், அது நமக்கு இப்ப சரி வர மாட்டாங்குது. அப்ப நமக்குள்ளே தான் நம்ம பேசணும். அப்ப நமக்குள்ள பேசுறது அது சரியா பேசணுமா அதை பத்தி உங்களுக்கு கவலையே படுறதால பேசிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும். that your brain will take care of it. You just have to keep doing it every day, daily basis. ஒரு 1 hour, ஒரு 1/4 மணி நேரம், காலையில ஒரு 1/4 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/4 மணி நேரம், நைட் ஒரு 1/4 மணி நேரம், just doing it. Or if you take more time, like காலையில ஒரு 1 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம், do it. And then when you text it, make sure that you text. இப்ப எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். text in a proper sentence. don't use short forms. text in a proper sentence. நீங்க அதுக்கு அதை விட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல there is another way. voice message அனுப்புங்க, ரெக்கார்ட் ஆன் பண்ணுங்க. just blabber. who is going to say anything? நீ தப்பா இங்கிலீஷ் பேசுற, அதனால வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு nobody is going to say, because everybody at times make mistakes, sometimes me as well. everybody, nobody is perfect. but நீங்க அது you shouldn't, nobody is going to highlight நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அதனால நீங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்னு nobody is going to say. okay, so practice, that is the only thing. The other thing that I wanted to show is I wanted to show you a website which simple.
இப்போ ஒரு வார்த்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியல. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை என்ன வார்த்தை, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க போய் டைப் பண்ணுங்க. திஸ் இஸ் ஆன்லைன் டிக்ஷனரி. anybody can use it, it's free. So transform அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க டைப் பண்ணீங்கன்னாக்கா இந்த வார்த்தையை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், பட் நாட் ஆல் 360 degree அவங்க சொல்லல, பட் கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் they have given the idea. இந்த வார்த்தையே இங்க இருக்க வார்த்தை இது verba noun அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. இங்க பாருங்க இந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கிறது. transform, கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். transform, UK உச்சரிப்பு, இது US உச்சரிப்பு. இந்த வார்த்தையோட டெஃபினிஷன் இப்ப இந்த வார்த்தைக்கு எனக்கு தெரியல. சப்போஸ் வந்து அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரியல அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் உள்ள கொண்டு போகும். இந்த வார்த்தையோட டெஃபினிஷன் இருக்கும் இங்க. ஸோ இந்த வார்த்தையில எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு, பட் அக்கேஷன் தான் என்னன்னு தெரியல. மறுபடியும் கிளிக் பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போகும். இதோட டெஃபினேஷன் இங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வார்த்தை ஹேப்பன்ட் அப்படின்னா எனக்கு தெரியல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். அப்படித்தான் நான் கத்துக்கிட்டேன் நிறைய வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கத்துக்கும் போதே நான் ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தை சேர்த்து கத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த வார்த்தையை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுவே உங்களுக்கு படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதெல்லாம் அப்படியே நீங்க படிக்க இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அந்த வார்த்தை எப்படிலாம் நீங்க எந்தெந்த மாதிரிலாம் நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த டிக்ஷனரியில நீங்க கத்துக்கலாம். எந்த வார்த்தையை போட்டாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க எவ்வளோ எத்தனை மாதிரியான டெஃபினேஷன் வந்துருக்கு பாருங்க. இத்தனை வகையில நீங்க யூஸ் பண்ணலாம். இதை ஒவ்வொன்றும் வேற வேற கான்டெக்ட், நாட் த சேம் கான்டெக்ட். ஒவ்வொன்றும் வேற வேற கான்டெக்ட்ல போட்டு எத்தனை விதமா நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஸ்பீக்ன்றது ஒவ்வொன்றும் ஒரு மீனிங் வேற வேற விதமா இந்த வார்த்தை வாக்கியத்துல போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் லேர்ன் இட். நிறைய இதுல இப்ப இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி மக பண்ணுங்க, தப்பு கிடையாது. பேப்பர்ல எழுதி வச்சுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ்லாம் எழுதி வச்சுங்க, அடிக்கடி பாத்துங்க. மைண்ட்ல பதிகிறவரெல்லாம் அந்த பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருங்க. மைண்ட்ல பதிஞ்சிச்சுன்னா திக் போட்டு நீங்க மைண்ட்ல இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்க. பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்னா என்ன, ஸ்பீக்னா என்ன, ஸ்பீக்கும் டாக்கும் தெர் இஸ் லிட்டில் மைன்யூட், ஒரு மயிரை வித்தியாசம் சொல்றாங்களா அந்த மாதிரி இருக்கு. சே அப்படின்னா என்ன, சாட்னா என்ன, சாட்டர் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரி மோர் ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஈஸி. யூ கேன் கெட் இட் ஃப்ரம் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணலாம், மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நெட் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அன்லிமிட்டட் நெட்லாம் கொடுத்துருக்காங்க. காலேஜஸ்லாம் இப்போ 2 GB எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க, கத்துக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு 3 monthsல நீங்க போதுமான அளவுக்கு இங்கிலீஷ்ல உங்களால பேச முடியும். அது இல்லாம there is another website called Merriam Webster. This is Cambridge English Dictionary. இதுல நீங்க உச்சரிப்பு எல்லாமே கத்துக்கலாம். நீங்க போயிட்டு இந்த சவுண்டு, phonetic alphabet, international phonetic alphabet அதெல்லாம் நீங்க கத்துக்கவே தேவையில்ல. எந்த வார்த்தை நீங்க போட்டாலும் அந்த வார்த்தைக்கான உச்சரிப்பு இங்கேயே அவங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல. இதை கிளிக் பண்ணாவே that will speak for you. அதை அப்படியே கேட்டுட்டு நீங்க அதே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். அது கிவ் யூ ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு காலமா நம்ம ரெசிப்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் மட்டும் பாருங்க. receipt, P silent, I silent. So receipt, C அந்த மிடில்ல இருக்கிற சவுண்ட் வந்து லாங் சவுண்ட். C receipt அப்படிதான் நம்ம இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். நீங்க UK போனாலும் சரி, US போனாலும் அதே receipt, பட் நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும்னா ரெசிப்ட் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். நமக்குள்ள பேசும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு வேலைக்குன்னு போயிட்டீங்க அப்படின்னாக்கா you cannot expect everybody to have learned the same way how you have learned it. So அங்க வந்து you're expected to speak English that is understandable to everybody. அந்த எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான், வேற வழியே கிடையாது. So let me just go for another website and then we'll wind it up. Merriam Webster's Dictionary
ஆன்லைன் டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டிக்ஷனரி நீங்க ஆப் கூட இருக்கு, ஃப்ரீ ஆப், நிறைய ஆப் இருக்கு, மொபைல் ஆப். எந்த டிக்ஷனரி நீங்க போனாலும் எல்லாமே காசு தான், எதையுமே நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஒரே ஒரு வெப்சைட், இந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இதுதான் நானே வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிக்ஷனரி இது. இது ஆக்சுவலா டிக்ஷனரியாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். திசாரஸ், திசாரஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை இருக்கு, இப்ப இதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு நீங்க ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் போனீங்கன்னா ஒரே வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் there is a word called மூவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க போட்டு திசாரஸ், இதை கிளிக் பண்ணணும், நீங்க செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா வேற என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாம். இப்ப ஈஸியா நீங்க கத்துக்கலாம், மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மூவ்னா என்னன்னு தெரியும். பட் மற்ற வார்த்தைங்க தனித்தனியா போனீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா வார்த்தையுமே அதே மீனிங் தான், அதே மீனிங் தான். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரே வார்த்தை யூஸ் பண்ணா போர் அடிக்கும்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் தினமும் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கே ஒரு போர் அடிக்கும்ல. அதுல ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா that will be very interesting and you will also feel very happy and confident. ஸோ இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ரீபொசிஷன், ஷிஃப்ட், ட்ரான்ஸ்ஃபர், டிஸ்லோகேட், டிஸ்பிளேஸ், பட்ஸ். அப்கோர்ஸ் உள்ள ஒரு ஒரு வார்த்தைக்கும் மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கும். பட் அதை நீங்க உள்ள போயிட்டு அதை மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இந்த கான்டெக்ட்ல நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க யூஸ் பண்ணணும். எந்த யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வார்த்தைக்கு தெரியலனாக்கா கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போய்கிட்டே இருக்கோம்மான்னு இதோட மீனிங் இது கொடுத்துருங்க. அப்புறங்க டு ட்ரபிள் த மைண்ட் ஆஃப் ஆர் டு மேக் அன்ஈஸி. இதுக்கு இத்தனை சினோனிம்ஸ் வரலாம். சினோனிம்ஸ்னா அதே மீனிங் உள்ள வேற வேற வார்த்தைகள். நீங்க எந்த வார்த்தையை கிளிக் பண்ணாலும் அதோட டெஃபினேஷன் இங்க இருக்கும். அப்படியே நிறைய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். நிறைய அந்த மற்ற வார்த்தைகள் அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன அப்படின்றதையும் இங்க கொடுத்துருப்பான். ஆன்டனிம்ஸ், லுக் அட் தட், ஆன்டனிம்ஸ், ஆன்டனிம்ஸ். இங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா யூ ஹேவ் த டிக்ஷனரி டெஃபினேஷன். இங்க டிக்ஷனரி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா லுக் அட் தட், எத்தனை விதமா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஒரு 4 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பட் 4 டெஃபினேஷன் 4 கான்டெக்ட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோமா அப்படின்னா இல்ல. இந்த வார்த்தை நீங்க 100 கான்டெக்ட்ல கூட நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா ஐ கேன் புட் தட் வேர்ட் இன் 100 டிஃபரெண்ட் கான்டெக்ட்ஸ் டு கிவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா வார்த்தையும் பேசிக்கா கொடுத்துருக்காங்க ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ரம் ஹியர் வி ஹேவ் டு கேரி ஆன். ஸோ அப்படிதான் நீங்க போகணும். ஸோ இந்த 2 டிக்ஷனரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும். நீங்க இதை ஆப்ல யூஸ் பண்ணலாம். இந்த டிக்ஷனரியை நீங்க கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரிக்கு போனீங்கன்னா இதுக்கும் இந்த உச்சரிப்பும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்செட் அப்படிதான் இந்த வார்த்தை உச்சரிப்பு, இதுக்கும் உச்சரிப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி யூஎஸ் டிக்ஷனரி. தெர் இஸ் a little difference between அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இங்க யூஎஸ் உச்சரிப்பு மட்டும் தான் கொடுத்துருப்பான், யூகே உச்சரிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சின்ன டிராபேக். பட் நீங்க அந்த கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரிக்கு போனீங்க அப்படின்னாக்கா லுக் அட் திஸ் இஸ் தி வெப்சைட் நேம் merriam-webster.com, merriam-webster.com. அதுதான் இதோட வெப் லிங்க். அதோட வெப் லிங்க் என்ன அப்படின்னாக்கா dictionary.cambridge.org. இந்த 2 வெப்சைட். அதை தாண்டி யூடியூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த யூடியூப்ல போனீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கு, இதுல இல்லாததே கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதோ நீங்க உள்ள சும்மா டைப் பண்ணா போதும். ஸ்பெசிஃபிக்கா கூட டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது, ரேண்டமா டைப் பண்ணா போதும். நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் அப்படின்னு சும்மா போடுங்களேன், நிறைய யூடியூப் இருக்கு. நீங்க எந்த யூடியூபர் உங்களுக்கு கனெக்டரா இருக்காங்க, எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிச்சிடாது. ஒருத்தர் என்னதான் பெஸ்டா எடுத்தாலும் அவரை பிடிக்காத ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜா தான் எடுப்பாரு, நான் அவங்களுக்கு பிடிச்சேன். என்னன்னா அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. யாராவது ஒருத்தரை நீங்க இவரு நல்லா பண்ணியிருப்பாரு, இவரு நிறைய கிராமரை பத்தி பேசியிருப்பாரு, இவரு கணேஷ் இவர் பேரு. இந்த உங்களுக்கு பிடிச்சோன்னா நீங்க இதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல மிஸ்டர் டங்கன்ஸ் இங்கிலீஷ் இவர் நிறைய கொடுத்திருப்பாரு. ரொம்ப ஃபன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஈஸியா சொல்லி கொடுப்பாரு. பிளஸ் உங்களுக்கு டங்கன்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ண டைப் பண்ணாவே போதும். ரொம்ப ஹியூமரஸா சொல்லி கொடுப்பாரு இவரு. அது இல்லாம சப்டைட்டிலோட சொல்லி கொடுத்துருப்பாரு இவரு.
ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் அதே அந்த யூடியூப். இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி போனாதான் நீங்க நல்லா பேச முடியுமே தவிர சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கோவிட்க்கு மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்துடும் அப்படின்னு எந்த ஒரு ஷார்ட் கட்டும் கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது. ஒரே வழி, நிறைய இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கிராப் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் இல்லாம கண்டிப்பா இங்கிலீஷ் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் யூ பி ஏபிள் டு சர்வைவ் இன் அ ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், இன் டுடேஸ் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட். ஸோ அதனால பி அவேர் ஆஃப் இட். இந்த டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியல் டைம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடம்லாம் மிஸ் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாவது நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஒரு ஜாப் கண்டிப்பா வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்படின்னாவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் முதல்ல. எங்கேயும் வந்து தமிழ்ல இன்டர்வியூ எடுக்கல. I'm not saying anything negative about Tamil. Tamil has its own respect. அது இருக்குது. we're talking about English language. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் இன்டர்வியூ. I'm talking about professional jobs, not about the ordinary or other jobs. Professional jobs, any job that is the eligibility will be a graduate. If you're a graduate, if you're looking for a job, you need to speak English. நீங்க என்னதான் பாடம் படிச்சிருக்கீங்க, என்ன தெரிஞ்சிருக்கீங்க, nobody is going to ask that. Nobody is even going to ask your mark sheet. எப்படி பேசுறீங்க அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சமா உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களை ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா வராது. ஸோ அந்த 5 நிமிஷத்துல நீங்க பேசும்போது நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் லெவல்ல நீங்க இங்கிலீஷ் பேசுனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுதான் அவரோட லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்க. நீங்க இன்னும் இல்ல சார் எனக்கு நல்லா தெரியல, இல்ல அதெல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு they will give the preference. Anala, develop your skills. Any doubt you have, you can always get in touch with me. I hope most of you would know my number. So I think the time whatever is given to me, I have I think exceeded a little bit more. So let me just a moment. Okay, so that is it. I'm just typing. Just a moment. I'm just typing my number. Okay, so I've just typed my number. That's my name, Suresh. You can always get in touch with me. Any doubt you have when it comes to pronunciation or grammar, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி வேணும், எப்படி பேச சார் எனக்கு இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நான் என்ன பண்ணாக்கா என்னால கத்துக்க முடியும் அப்படி உண்மையிலே நீங்க if you're looking for somebody to get some guidance, you can always get in touch with me either with phone or WhatsApp. That's my only number. I use it for WhatsApp and for regular calling. You can contact me anytime you want. I know that இந்த கொஞ்ச நேரத்துல என்னால பண்ண முடியல. சம்டைம்ஸ் நான் நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிக்கிறேன், ஹோல் டே பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்னால நிறைய அந்த டைம்ல கொடுக்க முடிஞ்சுது. பட் இந்த ஒரு குறுகிய ஒரு நேரத்துல என்னால சம்திங் ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர். ஐ ஓன்லி டிட் சோ ஜஸ்ட் டு ஒரு கிண்டலிங், ஒரு ரொம்ப ஒரு ஃபயர் பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பு ஏறி விட்டுருக்கும் போது எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னாக்கா அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி ஆட்டி விட்டீங்க அப்படின்னா திக்கு திக்கு திக்குன்னு வரையும். லைக் வைஸ் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ். ஸோ எல்லாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற மாதிரி இருந்ததான்னு தெரியல. பட் எனி டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலா இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சார், நான் என்ன பண்ணா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாக்கா you can always call me. I will always be there to guide you or help you in anything you want when it comes to this developing your communication skills, especially your pronunciation skills. So all the very best everybody, and do well. I'm sure that I wish everybody to speak English better than the English people, and Indians always be at the top wherever they go. I believe that everybody has got that capability in their blood, and everybody can become and go to the top. So all the very best to everybody, and thank you so very much for Swamiji and Principal sir and HOD sir for giving me this wonderful opportunity. Thank you so very much. Thank you. If you have any questions, please go ahead. So I'm done with my presentation. Now it's the time for question and answer session. Yes, please.
Thank you, sir. We really enjoyed your session. Welcome, sir. It's really informative and a inspirational speech. And dear participants, it's time for question. And if you want any clarification, you can raise. You can even put it in the chat box. I will read it. Sir, Yes. I am very good morning. Good morning, sir. Yes, sir. I am Thambiraja from Department of Mathematics. Okay. Sir, ஒரு common question. சொல்லுங்க சார். லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றதே நம்மோட எமோஷன்ஸ், நம்மோட தாட்ஸ மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தான் இல்ல? ஆனா we are giving more importance to pronunciation. It may vary depending upon the place. Why the importance to pronunciation? ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து நல்லா உச்சரிக்கிறாரு. எதுக்குனாக்கா ஜஸ்ட் ஹைலைட் யுவர் செல்ஃப், யுவர் ப்ரொஃபைல். ரெண்டு பேர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. ரெண்டு பேருமே ஒரே டிகிரி தான் படிச்சாங்க, ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. ஸ்கில் லெவல்ல, மென்டல் ஸ்கில்ஸ், எந்த ஸ்கில்னா மோர் ஆர் லெஸ் தி சேம். ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறாரு, உச்சரிப்புகள். நான் வந்து உச்சரிப்புனா நீங்க 100% இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் த பேசிக் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். ஸோ அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து சாதாரணமா யூஸ் பண்ற இந்த வார்த்தைகளை கரெக்டா உச்சரிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி எல்ஸ் ஆவரேஜா யூஸ் பண்றாரு. ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, ரெண்டு பேரும் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. Now who do you think will get the opportunity? Let it be the company, Indian company, it's a Chennai based company. It has got இதுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வேற கண்ட்ரில கிடையாது, வேற ஸ்டேட்ல கிடையாது, தமிழ்நாட்டு ஆளுங்க தான் கிளைண்ட்ஸ். பட் இங்கிலீஷ்ல தான் வந்து கிளைண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டுல பேசுற மாதிரியான இங்கிலீஷ் தான். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருந்தாக்கா யாருக்கு வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஒருத்தர் நல்லா உச்சரிச்சு பேசுறாரு, ஒருத்தர் வந்து ஆவரேஜா உச்சரிக்கிறாரு. திறமை எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. யாருக்கு நீங்க இது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? கண்டிப்பா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சார், நான் இன் காமன் லைஃப் என்னோட கொஸ்டின் வந்து நான் ஜனரஞ்சகமா, அதாவது நமக்குள்ள பேசிக்கும் போது அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இப்ப வந்து TABLE வந்து டேபிள், which is the correct pronunciation. பட் ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஆனா which is not wrong. அது பரவாயில்ல. சாரி டு இன்டரப்ட். அது பரவாயில்ல. நிறைய வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கண்டென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். அந்த வார்த்தைக்கு ஆக்சுவலா ரெண்டு உச்சரிப்பு, ரெண்டு மீனிங். கான்டென்ட் அப்படி சொன்னாக்கா ஃபால்ட், சாரி கான்டென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டஃப் மேட்டர் மெட்டீரியல். நீங்க வந்து கண்டென்ட் அப்படி சொன்னீங்கன்னா சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், இந்தியா இஸ் a democratic country அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அந்த வார்த்தை எப்படி வச்சிருக்கோம்னா டெமோக்ராட்டிக். இந்த டார்டாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு சின்னதா ஒரு அனிமல் அப்படியே மூவ் பண்ணி போவோம் பாருங்க, டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் அதை எப்படி வச்சிருக்கீங்கன்னாக்கா டோட்டஸ். நம்ம சொல்றோம் கோவா அப்படின்னு சொல்றோம் அந்த பழத்துக்கு, கொய்யா பழத்துக்கு. பட் ஆக்சுவலா அந்த வார்த்தை அப்படின்னா குவாவ. அதாவது நம்மளால அது கொஞ்சம் ரெண்டு டைம் நீங்க கேட்டீங்கன்னா நம்மளால அது உச்சரிக்க முடியும். ரொம்ப உச்சரிக்க முடியாத விட்டுருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மண்டியில ஏற மாட்டேங்குதுன்னா அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேசல. நம்மளால ஈஸியா அதை கரெக்டா கத்துக்க முடியும். அதை கத்துக்கிட்டு நம்ம பண்ணா அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்மளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான். Sir, my question is starting from this point. பாருங்களேன், இப்ப lieutenant ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க வந்து நம்ம கான்டக்ட், கண்டக்ட் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட், பட் வந்து ஸ்பெல்லிங் சேம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல how can we identify these kind of words? அதாவது different from the pronunciation and the letters forming. சார் அதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஒண்ணு நம்ம வந்து யாரு நம்ம ஃபீல் பண்றோமோ இவங்க கரெக்டா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நம்ம கேட்டு அதை கரெக்டா அவங்க கிட்ட இருந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸோ ஐ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம சாதாரணமா உச்சரிக்கிறோம், இல்லை தவறா உச்சரிக்கிற வார்த்தைகள்லாம் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் மூலமா நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த இது முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், சாருக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் ஹெச்ஓடிக்கு. அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா இந்த ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாரு, கண்டிப்பா அதுல ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ அந்த மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த வார்த்தை நம்ம இவ்வளவு காலமா வந்து மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றோமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், அந்த இது வச்சிருக்கேன் நான் அனுப்புறதுக்கு. Sir, just okay, ஒரே ஒரு sir. நிமிஷம் இருங்க. பாருங்க. I'm not asking like that. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா வல்லெழுத்து, மிகுமிடம், மிகாமிடம் அந்த மாதிரிலாம் கிராமர்ல பியூரா வச்சிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது சர்டன் ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். சார் அதாவது இப்படிதான் அப்படின்றதுக்கு கொஞ்சம் வார்த்தைகளுக்கு ரூல்ஸ் இருக்குது. பட் நிறைய வார்த்தைகளுக்கு இப்படிதான் அப்படின்னு ரூல்ஸே கிடையாது. பட் அது இப்படிதான் எல்லாரும் இப்படிதான் இது ஆரம்பத்துல இருந்து உச்சரிக்குது, இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு சிலதுக்கு வந்து உச்சரிப்புக்கு ரூல் இருக்கு, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாமரனுக்கு வந்து இது சரியா இல்ல இது தவறா அப்படின்றது அவருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணா நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு படம் பாக்குறாரு, இங்கிலீஷ் படம் பார்த்தாருன்னா, ஓ இந்த வார்த்தை இப்படி உச்சரிக்கலாம், அப்ப நம்ம பண்ற இவங்க மாத்தி உச்சரிக்கிறோமோ, அந்த மாதிரி டைம்ல ஒரு ரியலைசேஷன். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல ஒரு வெபினார் யாராவது இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க யாராவது ஒரு இந்த மாதிரி எக்ஸ்போஜர் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல அவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படிதானே தவிர தனியா வந்து நம்ம இது வித்தியாசம் கண்டுபிடிக்க கண்டிப்பா முன்னாடியே கேட்காத வரையும் நம்ம சரியா உச்சரிக்க முடியாது. ஆமா, இதுதான் நமக்கான பெரிய டிராபேக். இதுதான். ஆமா ஆமா. இப்ப நம்ம சொல்றோம் இந்த வார்த்தைய. தேங்க்யூ சார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இந்த டோஃபல் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as a foreign language, அந்த டெஸ்ட் கெட் த்ரூ பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இது மாதிரி எல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா you can easily successfully clear the TOEFL exam. அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். எல்லாமே அந்த டோஃபல்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்கில்ஸ் தான் பேஸ் பண்ணிருக்கோம். லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். நம்ம வந்து ஸ்பீக்கிங்கே நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரோம். தேர் ஆர் அதர் ஸ்கில்ஸ். அவன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அவன் எதிர்பார்க்கறான். இப்போ ஒரு ரீடிங்னாக்கா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அவன் வந்து சீக்கிரமா அதை ரீட் பண்ணி சீக்கிரமா ஆன்சர் கொடுக்கணும்ன்றான். ஒரு 3 minutesல கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய பேசேஜ் படிச்சு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிராக்டிஸ் மூலமா தான் அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி, இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும், இதை இப்படிதான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதை இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு ஒரு விஷயத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லிஸ்னிங் பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ பிளே பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டோஃபல்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நமக்கு வந்து அதை சரியா வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் மூலமா தான் அதை பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க ஏதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா மெட்டீரியல்லாம் நம்ம வச்சிருக்கோம், அது நம்ம ஷேர் பண்றோம். அந்த ஒரு பார்ட்லயும் வந்து எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை நம்ம அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சொல்லி தரோம். ஒரு நாளைக்கு நீங்க சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஆன்லைன் கூகுள் மீட்ல I'll just help them to do well in the examination. தேங்க்யூ சார். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே அந்த டோஃபல் மாதிரியான எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்மளோட சிலபஸ்ல ஏதாவது மாடிஃபிகேஷனோ இல்ல சப்ஜெக்ட் ஏதோ அது மாதிரி இந்த ப்ரோனாலஜி, இந்த ப்ரொனன்சி, இது ஒரு பேப்பரா சும்மா படிக்கிறாங்களே தவிர இதை வந்து கம்பல்சரியா ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிஜி லெவல்ல கூட இப்ப சாதாரணமா மத்த சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது மாதிரி நீங்க இந்த டோஃபல் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு பிராக்டிஸோ அல்லது ஒரு சப்ஜெக்டையோ நீங்க இன்க்ளூட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல. அது மாதிரி செஞ்சா எல்லாருமே அதுக்குதான் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து எல்லா காலேஜுக்கும் தனியா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் நீங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லா, அதாவது இந்த அட்டானமஸ் காலேஜுக்குலாம் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க அதுல வந்து டோஃபல் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு தனியா ஒரு இன்சார்ஜ் போட்டு ஒரு ட்ரெயினரை போட்டு பசங்க யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்கள அதுல போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சொன்னாதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஃபீஸ் நான் வந்து 3 வருஷத்துக்கு சேர்த்தே 1000 ரூபாய் தான் கட்டி படிச்சேன். அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக, ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஒரு கம்பல்சரி கண்டிஷனா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாருக்குமே இந்த இது போய் சேரும்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக. கரெக்ட் தான். ஸோ இப்போ என்னன்னா நீங்க இந்த டோஃபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு தான் அது தேவை.
மத்த ஒரு கான்டெக்ட்ல நீ ஒரு வேலைக்கு போறீங்கன்னா இதை நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நீட் இல்லை. அதனால கவர்மெண்ட் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணல. நீ வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது வேற ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இல்ல வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் படிக்கணும் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த டோஃபல் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுதே தவிர, சாதாரணமா ஒரு வேலை பார்க்கறதுக்கோ இல்ல ஒரு வேற ஸ்டேட்ல போய் வேலை பார்க்கறதுக்கோ இது தேவைப்படல. அதனால அதுக்கு நீட் இல்லை. அதுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இந்த டோஃபல் இல்லாததால ஃபாரின்ல ஹையர் ஸ்டடிஸ் போக முடியாம போச்சுங்க சார். நான் அதனால இதை வந்து கொடுக்கும் போதே வந்து பேசிக்கா கொடுத்துட்டா அது வந்து இதுக்காக மெனக்கிட்டு சார். இந்த மாதிரி போறாங்கன்னா பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 5% பேர் தான் அந்த மாதிரி தேவைப்படும். அந்த 5%க்காக அதுக்கு தனியா ஒரு வாத்தியாரு சப்ஜெக்ட் போட்டு பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் சார். இல்ல அதுக்குதான் தனியா நம்ம ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறோம். அது வந்து வேர்ல்ட் லெவல், அதாவது அந்த இங்கிலீஷ் பீப்புள் எப்படி பேசுறாங்க, அமெரிக்கன்ஸ் எப்படி பேசுறாங்க, அதே போல இந்தியன்ஸும் இங்கிலீஷ் பேசினா அப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரியோ இல்ல அது மாதிரியான ஒரு ட்ரைனிங்கோ இருந்துச்சுன்னா நாமும் அவங்க மாதிரியே இங்கிலீஷ்னா இதுதான். இப்ப தமிழ்னா நீங்க எப்படி உச்சரிச்சாலும் அதை மாத்தி உச்சரிக்க முடியாது. ஸ்லாங் நீங்க எப்படி மாத்தி அது மாதிரி இங்கிலீஷையும் கொண்டு வர்றதுக்கு உங்களை மாதிரி எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா 12 PhD முடிச்சிருக்கீங்க, அதனால அந்த ஒரு கண்டிஷன்ல தான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். கரெக்ட் தான், நீங்க கேக்குறது சரிதான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம பண்ணணுமா? நமக்கு தேவை அப்படின்னா நம்மளா பண்ணக்கூடாதா? எனக்கு தேவைன்னு தோணுச்சு, நான் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி யாருக்கு தேவை? இதெல்லாம் சரிதான், பேசுறதுக்கு இல்லாதான் இருக்கும். பட் அது ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றதுக்கு அது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து சப்ஜெக்ட் பாடத்தோட அதை சேர்ப்பாங்க அப்படின்றது அது அது அவங்கதான் பண்ணணும். பட் நம்ம வேணா பண்ணலாம். இப்ப நம்ம காலேஜ் இருக்காங்க மயிலத்துல, தனியா ஸ்பெஷலா நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு சாட்டர்டேவோ இல்ல ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் ஒரு 2 hours அந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா வந்து டோஃபல் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் போறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க, நான் ஒரு 2 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு போறேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர we cannot ask the government to focus on the minimal number of students who wants to go for TOEFL exam. இந்த மாதிரி பண்ணுங்க. I'm ready to come. நான் வந்து ஒரு சாட்டர்டேலயோ ஏதோ ஒரு நாள்லயோ வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் அது ஒண்ணும் கிடையாது. Sir, sorry. Wonderful answer, sir. Thank you, sir. Thank you, sir. Yes, yes, thank you. Sir, sorry to interrupt. I would like to answer to him actually. What are the questions raised by the sir has been already considered by the government. So for the first year, for the first and second semester, we have a communication English as well as a professional English. That has been started actually, but due to this corona issues, it's been happening. And here, what his question is, seems I understand we have a phonetics paper, so we know it very well, being a department wise. Okay. So that's he was specifically talking about the TOEFL exam. Yeah. That is an international exam. So like what SAR says is okay, but getting into the UG, making the students to aware about the language and to pronounce it in a grammar, getting into grammar, it's a big task, and that's why they have changed into the communication aspects and professional as well. So furthermore, hope students will be enhanced by the international exam like what SAS is TOEFL. We try to do that too, sir, with your help actually. Yeah, of course, anytime, ma'am. If you say that, நீங்க ஒரு கவுண்ட் எடுங்க, எத்தனை பேர் வந்து டோஃபல் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையிலே genuinely to say, sir, after your workshop based on pronunciation and its yield, right, sir? We initially started to get into the class and I used vowels. They just wrote it in a way like WALLS. There are some barriers to take over, so we get it back to the same. Why? Because let them know it clearly what phonetics is and what phonemes and other things. So it takes much more time. Before that, the college ends. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க காலேஜ் எல்லாம் ரீஓபன் ஆச்சுன்னா நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு தனியா எனக்கு கூப்பிடுங்க. ஸ்பெசிபிக்கா phonetics பத்தி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் நீங்க if you give permission, I'll come there. ஒரு invited lecture மாதிரி invited talk மாதிரி கூப்பிடுங்க. I will come there. I will do my best. From there you can carry on.
அப்படி Yeah, கூட நீங்க பண்ணலாம். we're doing that. We are conducting a workshop usefully, and you've been added there. Now workshop இப்போ வந்து நம்ம we conduct it for all together. Specifically BA English literature படிக்கிறவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும்னா this is not the platform. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும்னாம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா அவங்களுக்கு சொல்லி தரணும். So that could be possible only when we were in that class, specific class. only அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்ன சொல்லுங்க. I will come there. I'll do it Milam College. Yeah, you're always welcome, sir. Thank you, sir. Yes, it's a wonderful session. Okay, thank you. Sir, good noon, sir. Sir, good noon, sir. Yes, sir. Sir, I have a question, sir. Sir, first of all, a very nice presentation, sir. Your presentation, especially thank you, students comes from a rural area, so it may be very useful, sir. Also, you strictly said here how to study the English. Yes, sir. Yes, சில பேர் வந்து 30 daysலயே வந்து லேர்ன் பண்ணிடலாம், ஸோ 1 weekல லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாம ஸோ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து வெரி யூஸ்ஃபுல் சார். ஆல்சோ ஐ ஹேவ் எஸ் சார். எஸ் சார். சார் இப்போ நம்ம எந்த ஸ்டேட்ஸ் போனாலும் சரி இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஷாப்ல போனாலும் நம்ம ரிசிப்ட்னு தான் வந்து நம்ம கேட்போம். ஸோ இன்கேஸ் வந்து ரிசிப்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு புரியாது, நம்ம தான் ஏதாவது தப்பா சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க. So like this situation இல்ல like this words எல்லாமே காமனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் சார்? சார் அது வந்து எப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வந்து கத்துக்கிட்டது இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம forefathers அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டதுனால அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான். ஸோ வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டு நம்ம forefathers நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே இப்போ வழி வழியா போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட எதுக்கு இந்த உச்சரிப்பு வந்து முக்கியத்துவம் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை நான் பேசுறேன் அப்படின்னா, நீங்க ஆவரேஜா கூட பேசுங்க, அது தப்பு நான் சொல்ல வரல. எந்த அளவுக்கு நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதிகமா அதை விட ரொம்ப நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல சேலரியில ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நல்ல சேலரி யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப். ஒன்றும் இல்லை, கூகுள் கம்பெனி நம்ம ஊர்லயே இருக்கு, இந்தியாவில நிறைய பிரான்ச் வச்சிருக்காங்க. கூகுள் என்ன ஒரு இன்டர்நேஷனல், ஃபேஸ்புக் கூட நம்ம ஊர்ல இருக்கு. எந்த ஒரு ஐடி கம்பெனினாலும் சரி, நீங்க அந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா பேசுனீங்கன்னா you can easily they will highlight yourself, they will easily pick you up. One of the reasons இதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்ல வரல, இங்கிலீஷ் தான் மெயினா. உங்களுக்கு இங்கிலீஷ் மூலமா தானே நீங்க உங்க திறமையை எடுத்து வெளிக்காட்டுறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல அதை எஃபெக்டிவா எடுத்து காமிக்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவை. அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு லாங்குவேஜ்ல அதை நம்ம எஃபெக்டிவா எடுத்து சொன்னா மட்டும்தான் they will understand, ஓ இவருக்கு வந்து திறமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்க சும்மா டெக்னிக்கலா மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. they will have to explain, you'll have to keep on conducting meeting, you'll have to explain what you do. அது எல்லாமே நீங்க கம்யூனிகேஷன்ல தான் நீங்க சொல்லணும். ஸோ கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள ஹையர் அஃபிஷியல் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும், அவனுக்கு புரியணும். அப்பதான் they will consider you as an ideal worker. Otherwise they will say இல்ல நீங்க இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போறாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் லெவல்ல போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் போக முடியும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கவிப்பிரியான்னு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, don't you think literature is equally important as languages and students can easily learn vocabs and their pronunciation from the content? Our present syllabus is mostly content oriented, and how do you look at it, sir? Literature முக்கியம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான் நான். யூஜி அதாவது பிஏ எம்ஏ எம்ஃபில் வரணும் லிட்ரேச்சர் தான் எனக்கு. வச்சுங்களா, எனக்கு ஆக்சுவலி லிட்ரேச்சர்னா பிடிக்காது. நான் ஒரு புக்கையும் உருப்படியா முழுசா படிச்சது இல்லை, எல்லாமே அப்ரிஜ்டு வேர்ஷன். ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெயின் என்ன, லாங்குவேஜ் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு முக்கியம். லிட்ரேச்சர் அந்த கதை ப்ரோஸ்ல இதை சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஏற்கனவே விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. எல்லாமே எல்லாருக்கிட்டையும் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வித்இன் யூ, யூ ஹேவ் டு டிக் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். அப்புறம் எதுக்கு நம்ம அதெல்லாம் போய் படிச்சுக்கிட்டு, நம்ம will start digging from our inside and then find out everything. அந்த மாதிரி I believe. யோசிச்சு பாருங்க, ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னா நிறைய நாவல் படிச்சிருக்கணும். நான் இதுவரையிலும் ஒரு நாவல் கூட முழுசா படிச்சதில்லை. இது ஒரு ப்ரோஸ் எல்லாம் நான் முழுசா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனதில்லை. இது ஒரு போயட்ரினாவே எனக்கு பிடிக்காது. ஐ மீன் as a டெக்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் நான் படிச்சுட்டே போனது கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து நோட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் அப்ரிஜ்டு ஒரு சம்மரி இருக்கு. அதை படிச்சுட்டு தான்
நான் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் எக்ஸாம் அதை படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதினேன், அதை படிச்சு தான் பாஸ் பண்ணேன், விஷயம் தெரியும். பட் அதை வந்து லைக் பண்ணி படிக்கல, அதை லைன் பை லைன் படிக்கல. You understand what I'm saying? So அந்த மாதிரி படிச்சுட்டு தான் நான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். பட் ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் டு லாங்குவேஜ் லேர்னிங். லாங்குவேஜ் லேர்னிங் எப்படின்னா படம் பார்த்து பேசி பேசி பழகி இப்படிதான். ஏன்னா அதுதான் அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. படம் தினம் இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாளும் நான் ஒரு படம் பார்த்துட்டே இருப்பேன், டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன், எப்போ டைம் கிடையாது டக்குன்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். எந்த வேலை இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். நிறைய விஷயம் நான் அதுல இருந்து கத்துப்பேன். நான் ஜஸ்ட் லைக் மூவி படம் பார்க்கணும்னு படத்துக்காக கதைக்காக பார்க்க மாட்டேன். நான் ஐ ஒன்லி வாட்ச் மூவிஸ் டு லேர்ன் லாங்குவேஜ் ஆர் லேர்ன் அதர் திங்ஸ், டெக்னாலஜி. நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவில அவங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஐ வில் ஸ்டார்ட் லேர்னிங். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அஃப்கோர்ஸ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தே ஹேவ் டு கோ. ஐம் அ பேட் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆஸ்க் மீ லிட்ரேச்சர். ஏன்னா நான் அந்த மாதிரி சூழல்னா ஃபுல்லா படிக்க மீனிங் ஒண்ணுமே தெரியாது, எங்கிருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது, லைன் பை லைன் படிச்சு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே தெரியாது. தட் வாஸ் தி பிகினிங் ஸ்டேஜ் ஐம் டாக்கிங் அபௌட். ஸோ அதனால வந்து ஒரு ஷார்ட் ஒரு அப்ரிஜ் வெர்ஷன் ஒரு நோட்ஸை பார்த்து அதை மக்கப் பண்ணி அப்படி எழுதி தான் நம்ம பாஸ் பண்ணோம். எம்ஏ வரலும் நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சு மக்கப் பண்ணி தான் பாஸ் பண்ணேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம ஊர்ல நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ மீனிங் தெரிஞ்சு நான் பண்ணல. அப்போ லிட்ரேச்சர் யோசிச்சு பாருங்க, லிட்ரேச்சர் தான் படித்தேன். பிஏ எம்ஏ வந்து எல்லாமே மக்கப் படிச்சு அந்த சம்மரி எல்லாம் படிச்சு மக்கப் படிச்சு அப்படிதான் எழுதினேன் நான். பட் ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் டு ஒன்லி த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுல எப்படி நம்ம வர்றது, அதுல எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்னா அதுதான் தேவை, அதை தான் கேட்குறாங்க. மற்றது வந்து யூ கேன் கெட் இட் ஈஸிலி. இப்போ நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன், நாளைக்கு ஒரு நாவல் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஐ ஜஸ்ட் கோ. நீங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்கு, அதை நீங்க சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னா போதும், யூ கேன் டேக் இட் ஒண்டர்ஃபுல்லி வெல். ஸோ அது ஈஸி, யூ கேன் டேக் இட். எது தேவை, கம்யூனிகேஷன், நல்லா பேச வரணும். அதனால அதுல நிறைய நான் எனர்ஜியும் என்னோட டைமும் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஐம் ஏபிள் டு ஸ்டிக் திஸ் வே, ஐம் ஏபிள் டு கம் அப் டு திஸ் லெவல். ஸோ லிட்ரேச்சர் இம்பார்ட்டன்ட் தான், அதை நான் சொல்லுவேன். லைஃப் என்னன்றதை நான் அதை லிட்ரேச்சர்ல தான் கற்றுக்கிட்டேன். பட் when it comes to language, literature won't be that effective. Maybe in my perspective, literature did not play a bigger role. அதாவது literature, literary text did not play any bigger role in my life to learn language. Only through talking. நான் 4 பேர்கிட்ட பேசும்போது அவங்க திருப்பி பேசுறாங்க, அவங்க கிட்ட இருந்து 4 வார்த்தை புதுசா கத்துக்கிறேன் நான். யோசிச்சு பாருங்க, 4 பேர்கிட்ட பேசுறீங்க, அவங்க புதுசா ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ணுவாங்க, புதுசா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம கத்துக்கிறோம், put it in our memory and then we do the same. Repetition, or in other words imitation. குழந்தைங்க அப்படித்தானே கத்துக்குது. குழந்தைங்க எந்த லிட்ரேச்சர் போய் கத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்சர்வ் வெரி கிளியர்லி, வெரி க்ளோஸ்லி, எல்லாத்தையும் எடுத்து மைண்டுக்குள்ள போட்டுக்குது. அதுக்குன்னு சர்டன் பீரியட் வந்தோடனே ஸ்டார்ட் டாக்கிங். அதான் தட்ஸ் த பெஸ்ட் வே. அந்த மெத்தடாலஜி தான் that is the best methodology. That's what I followed, that's what made me to this level. So I hope இந்த மாதிரி வந்து இமிட்டேஷன், அதாவது நிறைய காப்பி அடிக்கிறாங்க, அவர் மாதிரியே வந்து இமிட்டேட் பண்றாங்க. லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் அப்படிதான், தட் இஸ் த பெஸ்ட் வே, இமிட்டேஷன். நீங்க ஹார்ட் ஒர்க், நீங்க போயிட்டு புக்கா படிக்கிறதுக்கு மேபி அவனுக்கு விருப்பமே இல்லாம புக்கை படிச்சுட்டு இருப்பான், விருப்பமே இல்லாம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். நீங்க எதை பண்ற, சம்திங் யூ ஹியர், அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, அதை பிளே பண்ணிட்டு அதை கேளுங்க, 4 வார்த்தை உனக்கு கிடைக்கும், 4 சென்டென்ஸ் கிடைக்கும், அதை வந்து மைண்டுக்குள்ள போகும். then you repeat the same. அது ஒரு ஈஸி வே, அது வந்து கஷ்டமா நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கத்துப்பாங்க மெயின். So I'm not finally I'm not recommending anybody, oh don't focus on the literature. Of course you have to, that is your degree. But என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, நான் இருந்த ஆரம்ப காலகட்டத்துல என்னோட நிலைமையில நான் அப்படி படிச்சு வந்தேன். நீங்க அப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்ல வரலன்னா that's up to you. பட் லாங்குவேஜ் லேர்னிங்க்கு அது ஒரு எஃபெக்டிவான மெத்தடாலஜியா இருக்கும் அப்படின்னு I don't believe. That too for students like you who are from my kind of a background, or humble background, Tamil medium background la vandirukanga, literary text won't be, maybe irukum adu or 4வது 5வது பாட்டா இருக்கும். that is not the primary. the primary என்னன்னா நீங்க imitation தான். 4 பேரை பேசணும்ட்ட 4 பேர் பேசுறது அப்படியே காப்பி அடிச்சு நீங்க பேசணும். that is the primary tool that you can use. ரெண்டாவது நீங்க மூவி ஏதாவது பார்க்கலாம், இங்கிலீஷ் படம், இல்ல வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, அதை பாருங்க. இதுதான் பிரைமரியா உங்களுக்கு ஆக்ட் பண்ணுமே தவிர not the literary text. That's what I believe. To your kind of context, it won't. Whatever I'm saying is not for all. I'm only saying for Milan college students, students like me who have the humble or Tamil medium background. So good afternoon, sir.
Yes, ma'am. I'm Suchitra here from Perry College of Arts and Science. Yes, ma'am. So my question is that when we go to the classes, we can observe all kind of students. Not everybody are on equal levels. Yes. So the first kind of student, though need not any motivations or practices, already they'll be good in communication. In second kind of students, we need some more type of practice. So in the third level, the students, those who have many ideas in their mother tongue, but they won't, they're not able to come up in sentences in English, but they want to communicate. When they communicate, they're struggling to make out the sentences. So for such type of sentences, what type of activities we can give them to develop their confidence as well? So the primary would be, so pull out those students. Spend some extra time. College முடிஞ்சோடனே அவனை வாடான்னு சொல்லுங்க, கிளாஸ் ரூமுக்கு வாடான்னு சொல்லுங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க அதே கிளாஸ்ல உட்கார வச்சு பண்ணீங்கன்னா மத்தவன் பாதிக்கப்பட்டுருவான். ஸோ லீவ் இட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, கிளாஸ் முடிஞ்ச உடனே எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, எப்போ அவன் ஃப்ரீயா இருக்கானோ, ஆஸ்க் ஹிம் டு கம் டு தி கிளாஸ் ரூம். அவனை சும்மா நீங்க உட்காருங்க, தம்பி பேசுறா, என்ன பண்ண இன்னைக்கெல்லாம், என்ன பண்ண, நீ எங்க போன, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்க, கொடுத்து பேச வைங்க. அவன் தனியா இருக்கும்போது எல்லாரும் நிறைய கூட்டம் தான் அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பயப்படுவான். எல்லாருமே தன்னை போல இருக்காங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தைரியமா இருப்பான், ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்றதுனால. அவனை பேசுவாங்க, என்ன இது அவன் என்னன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சு பாருங்க, இது ஒரு போன், அவனுக்கு பேசிக்கா இருக்கான், சும்மா இதை பத்தி நீ சொல்றா அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு தெரியும் செல்போன் எல்லாமே, அதாவது எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு பேசுறதுக்கான வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரியும். என்ன கிராமர் மட்டும் அங்க எங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதுதானே தவிர எல்லா வார்த்தைகளும் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மீடியம் படிச்சு வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தேவையான வார்த்தைகள் எல்லாமே தெரியும். என்ன அவனுக்கு கொண்டு வர்றதில்ல, அவனுக்கு போட்டு அந்த ரைட் ஆர்டர்ல போட்டு பேசதான் அவனுக்கு, அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வார்த்தைகளுக்கு கிடையாது, வார்த்தை அவனுக்கு எனக்கு தெரியும். அதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கையில கொடுங்க, பேசலாம். முதல்ல வந்து சொல்லு, ஃபார் எக்ஸாம்பிள் போன், முதல்ல வார்த்தையா சொல்லு, அதுக்கப்புறமா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. போன், ஓகே போன், இதை வந்து நீ எப்படி சொல்லணும், இட் இஸ் a phone அப்படி சொல்லணும், அப்படி சொல்லி கொடுங்க. ரெண்டாவது, இட் இஸ் காட் மெனி அப்ளிகேஷன், இட் இஸ் பிளாக், இட் இஸ் ஒயிட் மிக்ஸ், and it has got internet connection, it has got so many apps, it has got so many other online whatever நீங்க சொல்றது சொல்லலாம். You can make phone calls, you can record things, you can record video, audio. இதை பத்தி சொல்லுங்க. இதையே நீங்க அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு போனை பத்தி அதை சொல்லுங்க. பேசிக்கா அவனுக்கு ரொம்ப எது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கணும், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து முதல்ல அதுல இருந்து ஆரம்பிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கொடுங்க, விசிபிளா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுங்க. அதாவது விசிபிள் இல்லாத ஒரு இதை கொடுத்துனா அவன் திணறிட்டு இருப்பான். விசிபிளா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுங்க, ஒரு பேனா கொடுங்க, பேனா கொடுத்து பேச சொல்லுங்க. இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அவனுக்கு பேச சொல்லுங்க. சொல்லியா லிட்டில் ஒரு சின்ன ஒரு டெமோ காணுங்க. நீங்க டெமோ காமிச்சீங்கன்னா அவன் அந்த ஐடியாவை பிடிச்சிக்குவான். அவனுக்கு முதல்ல அவனுக்கு டெமோ தேவை. இப்ப சும்மா காட்டி உட்காந்துட்டு பேசுறான்னா வரமாட்டான், பேச மாட்டான். கண்டிப்பா நானா இருந்தாலும் வரமாட்டாங்க. இது நீங்க இறங்கி ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிதான் பேசணும். அவன் லெவல்ல நீங்க இறங்கி பேசுங்க, உங்க லெவல்ல பேசாதீங்க. அவன் லெவல்ல ஒரு புரோக்கன் இங்கிலீஷ்ல எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அவன் லெவல்ல இறங்கி நீங்க ஒரு டெமோ கொடுங்க, பண்ணிட்டு இதே மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள் ஒரு 20 days கொடுங்க. ஒரு 20 நாள் அவங்க வந்து பேசுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு 20 நாள் நீங்க உங்க டைம் அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அந்த 21வது நாள் கண்டிப்பா அவன் ஓரளவுக்கு அவன் அந்த குரூப்ல இருக்கான் பாத்தீங்களா, நார்மல் கிளாஸ்ல அவங்க எப்படி பேசுறாங்களோ மோரலஸ் அவங்க க்ளோஸ்க்கு வந்துருவாங்க, அவங்க லெவலுக்கு. கண்டிப்பா இதை நீங்க பண்ணி பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கணும். பட் யூ வில் ஹேவ் டு டெடிகேட்டட்லி டு இட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வா, இல்லைன்னா வராதுன்னு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, சீக்கிரமா சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா அவன் கிராப் பண்ணிடுவான். So if you do that, I'm sure that this will work out 100%, I would say. Yes, sir. Thank you, sir. Thank you. Welcome, ma'am. Any other participants? Do you have any questions you can raise? Okay, fine. Thank you, sir. Thank you for your wonderful session. Thank you, sir. Thank you for the opportunity. Now I welcome. Thank you, Swamiji. Thank you, sir. Thank you, sir. Now I welcome HOD, Department of English,
Srimad Sivanyanapalaya Swamigal Tamil Arts and Science College, Mailam, to convey vote of thanks. Welcome you, sir. Thank you, sir. I wholeheartedly thank our Swamiji for his blessing. We are organizing this wonderful webinar. I would like to thank our secretary, sir. He is a well-wisher of our students as well as faculty members, and he is inspirations among others. My sincere thanks to our principal, sir. His sound knowledge to kindle and motivate us. My special thank to our chief guest, sir, who is presented his wonderful presentations regarding enhancements of communication skill for professional environment. We hope the students are really benefit for the wonderful presentation. Thank you, sir. I thank a colleague, other department faculty members for active support for this webinar. I convey my thanks to dear students and participants who passionately joining this program. Finally, I thank each and every one of you to support us. Thank you, sir. Thank you to every one of you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you all. Dear participants, don't forget to fill up the feedback form and complete the certificate link also. Then you will get your certificates as soon as possible. Possible. ஒருவரும் பூதி வாழ்க, பூதியை அணிவோர் வாழ்க, திருவளர் கண்டி வாழ்க, சிறந்த அஞ்செழுத்தும் வாழ்க, குருவருள் வாழ்க, மெய்யை கூறும் நாவோர்கள் வாழ்க, வெறுவரும் பிறவி தீர்க்கும் வித்தகர் வாழ்க வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா முடிச்சுக்கலாங்களா?